வணக்கம் நேயர்களே, இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் காப்பீடு துறையில் அந்நிய முதலீடு மற்றும் மருத்துவத்துறையில் மருத்துவ உபகரணங்கள் துறையில் 100 விழுக்காடு அந்நிய முதலீடு, இதனை கண்டித்து பல கட்சிகள் தமிழகத்தில் குரல் கொடுத்திருக்கின்றன. வழமையாக இடதுசாரிகள் இதனை மிகவும் கண்டிப்புடன் கண்டித்திருக்கிறார்கள். இதில் 2 விஷயம் இங்கு பேசப்பட்டிருக்கிறது. இன்று மதிமுக, திமுக போன்ற கட்சி தலைவர்கள் கூட அதில் மிக உன்னிப்பாக கவனித்திருக்கிறார்கள். இந்த கொள்கை ரீதியாக அந்நிய முதலீடு எதிர்ப்பது ஒருபுறம் இருந்தாலும், நாடாளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாகிற விஷயமாக இதை அவசர சட்டமாக கொண்டு வந்ததன் மூலமாக இது அனைத்து கட்சிகளின் பிரதிநிதித்துவத்தை இது அவமானப்படுத்தியிருக்கிறது என்பதை இன்று திமுக தலைவர், மதிமுக தலைவர் உட்பட பலர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்நிய முதலீடு எதிர்ப்பு ஒருபுறம், இந்த கொள்கை ரீதியான எதிர்ப்பு ஒருபுறம் இருந்தாலும், இதை ஏன் இவர்கள் அவசர சட்டமாக மக்களவை மாநிலங்களுக்கு வெளியே இவர்கள் கொண்டு வருவதனுடைய பின்னணி இது ஒரு சரியான போக்காக இருக்குமா, இது மக்கள் பிரதிநிதித்துவத்தை அவமானப்படுத்துவதாக இருக்கிறது என்று திமுக தலைவர், மதிமுக தலைவர் உட்பட பலர் இதனை கண்டித்திருக்கிறார்கள். ஆக இந்த 2 பொருள்களில் தான் இந்த விவாதத்தை நாம் நடத்த இருக்கிறோம். இந்த விவாதத்தில் கலந்து கொண்டு தங்களது கட்சியின் நிலைப்பாட்டை எடுத்துரைப்பதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபிகிருஷ்ணன் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க தலைவரும் வழக்கறிஞரும் ஆகிய அபிதாஸ் அவர்கள் நமது அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். பொருளாதார நிபுணரும் மூத்த வங்கி அதிகாரியுமாகிய எழுத்தாளர் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இது குறித்து பொருளாதாரம் தொடர்பான பல்வேறு தரவுகளை நமக்கு தர இருக்கிறார். இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த தோழர் லெனின் அவர்களும் அவரது கட்சி நிலைப்பாட்டை இந்த அந்நிய முதலீடு குறித்தும் அந்த அரசியல் ஜனநாயகம் குறித்தும் பேச இருக்கிறார்கள். இவர்களுடன் இணைந்துதான் இன்றைய விவாத அரங்கம் பயணிக்க இருக்கு. சார், உங்கள்கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். எப்பவுமே சமீப காலமாக அந்த விவாதங்களை துவக்கி வைக்கிறதே பாரதிய ஜனதாவாக தான் இருக்கு இந்தியா முழுவதும். அந்த வகையில் இப்போ அந்த அந்நிய முதலீடு அவங்க எதிர்க்க போறாங்க, அது எல்லாருக்குமே தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும். கம்யூனிஸ்டுகள் அந்நிய முதலீடு எதிர்ப்பாங்க அப்படின்னு. அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு பார்லிமெண்ட்ல இத்தனை கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து தான் எம்பி அந்த அமைப்பு இருக்கு. பார்லிமெண்ட்னு அமைப்பு, எதிர்கட்சிகள், உதிரி கட்சிகள், இந்த மாதிரி எத்தனையோ கட்சிகள் இருக்கு. அதை இந்த தனியா நாங்க அவசர சட்டம் கொண்டு வரோம் அப்படிங்கிறப்ப அந்த பாராளுமன்றத்திற்கான மாண்பு குலைந்து விட்டு இருக்குன்னு திமுக தலைவர் உட்பட பலர் இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஒரு சாதாரண விஷயத்துக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா பாராளுமன்றத்தை முடக்கி வைத்திருக்காங்க. மதம் மாற்றம், தாய் மதம் திரும்பியதை, அது ஒரு சாதாரணமான விஷயம். அதுக்கு பிரதமர் பதில் சொல்லி ஆக வேண்டும்னு ஒரு பாராளுமன்றத்தை முடக்கிறாங்க. அதற்காக குரல் கொடுக்காத இந்த தலைவர்கள் ஒரு தேசம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம், கிட்டத்தட்ட ஒரு 50,000 கோடி ரூபாய் என்ற தினம் முதலீடு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம், அந்நிய முதலீடு. இது இந்த தேசம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு இவ்வளோ ஆவேசப்பட வேண்டிய காரணம் என்ன? இதே நீங்கள் முதல்ல சொல்லியிருக்கலாம். ஒரு சாதாரண மதமாற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சி பண்ணலை. தாய் மதம் திரும்புபவர்களுக்கு இதே மாதிரி நீங்கள் எல்லாருக்குமே இருக்குது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இன்னைக்கு மதம் மாற்றத்துக்கு சட்டம் கொண்டு வரலான்னு சொல்கிறோம். அதுக்கு யாரும் தயாராக இல்லை. பிரதமர் பதில் சொல்லணும் அப்படின்ற ஒரே ஒரு கோரிக்கை வைத்துக்கொண்டு கிட்டத்தட்ட பாராளுமன்றம் நாட்கள் மொத்தமே இன்னைக்கு வீணாக்கியாச்சு. அதற்கு வேறு மாற்று வழி அவசர சட்டம் கொண்டு அவர்கள் அப்படி செய்யாவிட்டால் நீங்கள் நாடாளுமன்றத்திலே கண்டிப்பாக நாடாளுமன்றத்தில் அது குழுவிலே வச்சு நீங்க பொதுவான அவையில வச்சு நியாயமாக வச்சு, ஏன்னா அது காங்கிரஸ்காரர்கள் கொண்டு வந்த அந்த மசோதா இன்னைக்கு கிட்டத்தட்ட 52 மசோதாக்கள் பெண்டிங்ல இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி காங்கிரஸ் கொண்டு வந்தப்ப அதை எதிர்த்ததுல நீங்களும் ஒரு ஆளா இருந்தீங்களா இல்லையா? பாரதிய ஜனதா சில திருத்தங்கள் கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாமே நம்ம எதிர்த்திட முடியாது. இப்போ நீங்க நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம்னா, திமுக அரசாங்கம் இருக்கும்போது கொண்டு வருகின்ற திட்டங்களை அதிமுக தள்ளிடும். அதிமுக கொண்டு வருகின்ற ஒரு திட்டத்தை திமுக அரசாங்கம் அதே மாதிரி மத்திய அரசுல நம்ம பண்ண முடியாது. மத்திய அரசு என்பது பண்ணீங்க. காங்கிரஸ் உங்க கொள்கையை அந்நிய முதலீடு ஆதரிக்கிறது. நீங்க காங்கிரஸ் கொண்டு வந்தா எதிர்த்தீங்க? கொண்டு எதிர்க்கலங்க. சில விஷயங்கள் அப்பயும் எதிர்க்கிறாங்க, இப்பயும் எதிர்க்கிறாங்க. அந்நிய முதலீடு நீங்க 2 பேரும் ஒண்ணு தானே? பாஜக, காங்கிரஸ் 2 பேரும் அந்நிய முதலீடு இன்னைக்கு வந்தாங்கனுங்க. இந்த தேசத்துல இன்னைக்கு பொருளாதாரத்துல நீங்க முன்னேறணும் என்றால், உலகத்தினுடன் போட்டி போடணும்னா இன்னைக்கு முதலீடு இல்லாம பண்ண முடியாது. இன்றைக்கு நம்முடைய நிலைமை என்ன? பொருளாதார நிலைமை நீங்க பாத்தீங்கன்னா சப்சிடி கொடுத்து சப்சிடி கொடுக்கறதுல மட்டும்தான் நம்முடைய முயற்சி முழுக்க போயிட்டு இருக்கு. அந்நிய முதலீடு வேண்டும், இங்க தொழிற்சாலைகள் வேண்டும், இங்க இருக்கிற இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படியே உங்கள்ட்ட கொண்டு போற ஒரு விஷயத்தை சொன்னாரு. முதல்ல எதிர்கட்சிகள்ங்கிறப்ப கண்டிப்பா இது நீங்க ஏன்னா இடதுசாரிகள் தான் இங்க இருக்கிறீங்க, காங்கிரஸ் இங்க இல்லாதனால நீங்க இந்த அந்நிய முதலீடை நாங்க ஏன் பாராளுமன்றத்துக்கு வெளியே நிறைவேற்ற வேண்டிய நிர்பந்தத்துக்கு உங்களை போன்ற கட்சிகள்லாம் சேர்ந்துதான் எங்களை தள்ளிருச்சு. மதம் மாற்றம், அவங்க மதம் மாறினதப்போ இவ்வளவு பெரிய பிரச்சனையாக்கி நீங்க நடத்த விடாம பண்ணீங்க. உங்களுக்கு உண்மையில நாட்டு மேல அக்கறை இருந்தா இதை நீங்க கொண்டு வந்திருந்தா நாங்க நாடாளுமன்றத்திலே இதுக்கான இதை கொண்டு வந்திருப்போம். இப்படி ஒரு அவசர சட்டம் கொண்டு வர அவசியம் பிஜேபிக்கு இல்லை அப்படிங்கிறாரு. இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. அதாவது பொதுவா முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி நாடாளுமன்றத்துல இப்பயும் இருக்குது. அதை பைபாஸ் பண்ணிட்டு நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிராக ஒரு ஆர்டினன்ஸ் கொண்டு வர்றாங்கிறது தான் உண்மை. பிரதமர் மதமாற்ற விஷயம் குறித்து விவாதிப்பதற்கு
நாடாளுமன்றத்துக்குள்ள வந்து விளக்கம் தருவதற்கு என்ன இருக்கு? ஏன்னா அவங்களோட ரெக்கார்டே அப்படிதான். குஜராத்ல இவர் முதலமைச்சர் இருந்த போது சட்டமன்றமே நடக்கல, 20% தான் சட்டமன்றமே கூடியிருக்கு குஜராத்லயே. அவருடைய ரெக்கார்டே அதுதான். இப்ப இங்க அதே மாதிரி அவைக்கு வராமலேயே 40-30 நாள் வெளிநாடுகள்ல இருந்தாரு. இந்த அவை நடக்கிற போது அவைக்கு வந்து உரிய முறையில் அவர் வந்து சொல்லணும். ஏன்னா இந்த அரசினுடைய தலைமை பொறுப்பு அவர் தான். நீங்க கேபினெட்டுக்கு கூட இங்க மரியாதை கிடையாது, எல்லாமே இவர் முடிவெடுக்கிறது தான் முக்கியமானதா இருக்குது இந்த அரசை பொறுத்தவரை. அப்ப இவர் வந்து ஒரு பதிலை சொல்வதில் என்ன வந்துருச்சு, இது ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அதை வர மறுத்ததால் தான் எதிர்கட்சிகள் அது குறித்து பேச வேண்டியதா இருந்துச்சு. பாரதிய ஜனதா கட்சி எதிர்கட்சியா இருந்த போது இதே நாடாளுமன்றத்தை முடக்கலையா? அப்ப நாங்கள் இடதுசாரிகள் பல விஷயங்களை நாங்க வந்து நாடாளுமன்றத்தில் குரல் கொடுக்கலையா? கொடுக்காம இல்லை. என்ன விஷயம் என்றால் அது சம்பந்தப்பட்டவங்க வந்து ஆளும் கட்சியா இருக்கக்கூடியவங்க இந்த பாராளுமன்றத்தை சுமூகமாக இந்த கூட்டத்தொடர் நடத்துவதற்கு முன்கை எடுத்து அதுக்கு தீர்வு காண வேண்டும். அதை செய்ய மறுத்துவிட்டு அதனாலதான் இதை கொண்டு வந்தோம் என்று சொல்வதே ரொம்ப அபந்தமானது, நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கு எதிரானது. சர்வாதிகார போக்கினுடைய வெளிப்பாடு தான் இந்த ஜனநாயகத்தை பைபாஸ் பண்ணிட்டு. ஏன்னா உங்களுக்கு இதுல மெஜாரிட்டி கிடையாது ராஜ்யசபாவில். அப்ப இங்க வந்தா கூட அங்க பண்ணணும்னு இருக்குது. அது என்ன வழின்னு பாக்குறாங்க. இல்லைன்னா கூட்டத்தை நாடாளுமன்றத்துல ஜனாதிபதி உரைக்க கூட சொல்லியிருந்தாரு. ரெண்டையும் கூட்டம் ஏன் வருது? ரெண்டையும் கூட்டினாலே உங்களுக்கு மெஜாரிட்டி வரும்னு சொல்லுது. அப்ப வேண்டும் என்று திட்டமிட்டு இந்த மசோதாவை உறுதியாக கொண்டு வர வேண்டும் என்பதை விரும்புறாங்க. அது சட்டத்துக்கு உட்பட்டோ அல்லது வேறு வழியான அழுத்தம் கொடுத்தோ ஏன் ஒரு அவசரம்? பராக் ஒபாமா வர இருக்காரு, உங்களுக்கு முன்னாடியே நான் ரொம்ப தயாரா இருக்கிறேன், நீங்க சொன்னதெல்லாம் கேட்டுக்கிட்டு உங்களுக்காக நான் எதையும் இழப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்பதை காமிப்பதற்காகவே இவ்வளவு அவசரமா வருது. 8 மாதத்துக்கு முன்பு ஏத்தாங்கல்ல இதை, இப்போ என்ன வந்துடுச்சு, ஏன் ஆதரிக்க வேண்டும்? அப்ப இவர் கொண்டு வந்து இல்ல இல்ல அது ரொம்ப தவறானது. அதுதான் சொல்ல வரேன். 50,000 கோடின்னு சொல்றாரு. ஏற்கனவே 24% அனுமதிக்கப்பட்டது, 26%. இந்த 26% எத்தனை கோடி வந்திருக்கு? வெறும் 6,500 கோடி தான் வந்திருக்கு. 6,500 கோடி தான் வந்திருக்கு. இப்ப நீங்க ஒத்துக்கிட்டா கூட 50,000 கோடிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. பல நிபுணர்கள் சொல்லிட்டாங்க அதிகபட்சம் 15,000 கோடி வரும். இந்த 15,000 கோடி அதை வேலை பார்க்கிறவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா கூட, ஒரு தொழிற்சங்கமே சொல்லியிருக்கு எங்களுடைய பென்ஷன் திட்டமே 10,000 கோடி இருக்கு, அதை எடுத்து நீங்க தரணும்னு இருக்கு. பல பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இது எதற்காக? ஏற்கனவே உலக அளவில் ஃப்ராடு பண்ண, மோசமான, மக்களை ஏமாற்றிய நயவஞ்சகமான பல்வேறு தனியார் காப்பீட்டு நிறுவனங்கள் இருக்கு. ஏஐஜி இருக்கு அமெரிக்காவில், திவாலு. இப்போ அது வரப்போகுது. அப்ப இவங்கெல்லாம் ஏற்கனவே பியர்லெஸ் இருக்கு. நான் ஓப்பனாவே சொல்றேன், பியர்லெஸ்ல பணம் போட்டு எவ்வளவு பேர் இழந்து போனார்கள். இல்ல இந்த வருஷம் 26% கொடுத்திருக்கிறீங்களா? வந்திருக்கிற தனியார் நிறுவனங்கள் இந்தியாவில் என்ன மாற்றத்தை கொண்டு வந்தார்கள்? எல்ஐசி என்கிற இந்த பொது காப்பீடு, இந்த காப்பீட்டு துறையும் அதே போல நம்முடைய பொது காப்பீடு தான் மிகப்பெரிய ரெக்கார்ட் பிரேக் பண்ணிருக்கு. உலக அளவுடைய பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில் பெனட்ரேட் ஆகி போனது அதிகமாக பாத்தீங்கன்னா நம்ம எல்ஐசி தான். அது கடின உழைப்பு. வெறும் 49.9 கோடி ரூபாய் முதலீடு போட்டு இன்னைக்கு 80,000 கோடியாக வந்திருக்கு. ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டத்துக்கும் பட்ஜெட்டுக்கும் பணம் கொடுத்த கணக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா எல்லாம் இந்த பொதுத்துறையாக இருந்த காரணத்தால் தான் நடக்குது. ஏற்கனவே தனியார் துறையில காப்பீடு இருந்த போது மக்கள் கொடுத்த பணம் திரும்ப வரல, பல கேஸ் நடந்துச்சு. இதே டைம்ஸ் ஆஃப் இந்தியா அதிபர் 45ல் 2 வருஷம் ஃப்ராட் பண்ணதுனால அவர் ஒரு நிறுவனம் நடத்திட்டு இருந்தாரு, அதுல ஃப்ராட் பண்ணாரு, 2 வருஷம் சிறை தண்டனை வச்சுது. அதை ஒரு கமிட்டி போட்டு பாராளுமன்றத்தில் எனாக்ட் பண்ணுது. பாராளுமன்றத்தில் எனாக்ட் பண்ண ஒரு நிறுவனத்தை பாராளுமன்றத்தை பைபாஸ் பண்ணிட்டு ஸ்பெஷல் ஆர்டினன்ஸ்ங்கிற பேர்ல நீங்க கொண்டு வருவது என்பது அடிப்படையில் மிக மோசமானது. இது ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்குவது. நீங்க மெஜாரிட்டி இருக்கிறீங்க, மக்கள் தேர்ந்தெடுத்து விட்டாலே மக்கள் வந்து சொல்லாத விஷயங்களை நீங்க செஞ்சா மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்சிக்கு வந்தா மக்கள் தங்களுடைய கருத்தை தன்னந்தனியாக நின்று சொல்வதற்கு உரிமைப்பட்டவர்கள். அதுல அந்த வகையில பார்க்கிற போது அந்த தொழிற்சங்கங்கள் போராடுகிறது. ஏற்கனவே பென்ஷன் திட்டத்தை நீங்க தான் கொலாப்ஸ் பண்ணீங்க இந்தியாவில். இந்த கான்ட்ரிபியூட்டரி பென்ஷன் திட்டம் உங்க வாஜ்பாய் காலத்துல தான் வந்துச்சு. இப்ப நடுத்தர மக்கள் இன்னைக்கு பென்ஷன் என்பதே கனவாக போயிருக்கிற ஒரு காலத்தில் அவங்களுடைய சேமிப்பு எல்ஐசியே மற்றதுல போட்டா கூட அதையும் மிக மோசமான பாதிப்புக்கு உள்ளாக்குவதற்கு திட்டமிடுகிற ஒரு முயற்சியாக இருக்கிறது. எந்த நாடும் அந்நிய முதலீட்டால் வளர்ந்ததாக உலக சரித்திரமே கிடையாது. அது ஆதாரத்தோடு நான் சொல்ல முடியும். அமெரிக்காவிலேயே அது பிரச்சனை இருக்கு, ஐரோப்பிய நாடுகள் அந்த பிரச்சனை இருக்கு. அது என்ன? அது ஒரு மர்ம சபை. திடீர்னு ஒரு இடத்துல போய் பிச்சுக்கிட்டு வரும். இதுதான் ஆசிய புலிகளுக்கு வந்துச்சு, கொரியாவுக்கு வந்துச்சு, தென்கொரியாவுக்கு வந்துச்சு, சிங்கப்பூருக்கு வந்துச்சு. என்ன ஆச்சு? இப்போ லத்தீன் அமெரிக்க நாடுகள், தென் அமெரிக்க நாடுகள் வந்துச்சு. என்ன ஆச்சு? அதை எதிர்த்து போராடி தான் இன்னைக்கு ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கு. ஆக அந்நிய முதலீடை வைத்துக் கொண்டு, அந்நிய முதலீடு வந்தால் நாம் வளம் பெறுவோம், அதற்காக நாங்கள் திறந்து விடுகிறோம் என்று சொல்வதே
ஒரு உண்மையான தேசபக்த பார்வையாக என்னை பொறுத்தவரை இல்லை. நிச்சயமாக அது ஒரு மர்ம சபை. எந்த நாட்டுக்கு போகணும், எங்க கொள்ளையடிக்கலாம், எங்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்பான், அந்த போட்டியை பயன்படுத்துவான், உள் விவகாரங்களில் தலையிட்டு தனக்கு ஏற்ற சூழலை உருவாக்கி, இன்னும் சொல்ல போனா காலனி ஆதிக்கத்தில் எப்படி ட்ரெயின் பாலிசின்னு சொன்னோமோ இங்க இருக்கிற செல்வத்தை எப்படி உறிஞ்சி எடுத்துட்டு போனானோ அதே முறையில் உரிவான். அதுதான் இன்னைக்கு உதாரணம். உங்களோட நீங்கள் இப்போ அந்நிய முதலீடு அப்படிங்கிற கான்செப்டை பற்றி அவர் பிரதமர் ஒவ்வொரு முறையும் சொல்லும்போது, நம்ம முன்னாள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களும் சரி இவர்களும் சரி, நாட்டின் வளர்ச்சிக்கு இது தவிர்க்க முடியாத ஒண்ணு, உலகத்தினுடைய மைய நீரோட்டத்திலிருந்து நம்ம விலக முடியாது, எப்பவுமே அந்த இடதுசாரிகள் போன்றவர்கள்லாம் எப்பயும் அந்நிய முதலீடு வர்றது, முதலாளிகள் எதிர்ப்பது, இதெல்லாம் வந்து இயல்புக்கு ஒரு சாத்தியமில்லாத ஒண்ணுங்கிறது தான் காங்கிரஸும் சொல்லுது, பாரதிய ஜனதாவும் சொல்லுது. இது நீங்க அமைப்பு மதிமுக வந்து இது கடுமையா கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இந்திய நாடாளுமன்ற ஜனநாயகம் மீண்டும் ஒருமுறை கேலிக்குள்ளதாக ஆகி இருக்கிறது. அதாவது இந்த 100 ஆண்டு கால இந்திய அரசியலை பற்றி கவிஞர் வைரமுத்து சொன்னார். வியாபாரம் செய்ய வந்தவர்கள் அரசியல் செய்தார்கள், அரசியல் செய்ய வந்தவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அதுவும் வந்து வெள்ளைக்காரர் இந்த நாட்டை ஆண்ட பொழுது ஒருத்தர் கவிதை எழுதினார். ஊரான் தோட்டத்திலே ஒருத்தம் போட்டான் வெள்ளரிக்கா, காசுக்கு 2 விற்க சொல்லி கடிதம் போட்டான் வெள்ளைக்காரர். இப்பொழுது ஒருவன் ஆண்ட நிலை போய் இன்றைக்கு ஆளுக்காளுக்கு ஆளுகின்ற ஒரு நிலைமை வந்திருக்கிறது. வெள்ளைக்காரன் சுரண்ட பொழுது நாம் ஆத்திரப்பட்டோம், ஆனால் இன்றைக்கு நம்மை சொந்தம் சுரண்டி கொண்டிருக்கின்ற ஒரு கெட்டான நிலைமை வந்திருக்கிறது. இது எதற்கு சொன்னேன்னு சொன்னா, இப்படித்தான் கேலிக்கொள்வதாக 2013 ஜூலை 5ஆம் தேதி இப்படித்தான் உணவு பாதுகாப்பு சட்டம் என்ற ஒன்றை யூபி அரசாங்கம் 2004 செய்யாமல் வேண்டுமென்றே கடைசி காலகட்டத்திலே வேறு வழி இல்லாமல் ஆகஸ்டிலே குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்க போகிறது. ஆனால் ஜூலை 5ஆம் தேதி 2013ஆம் வருடம் அவர்கள் வந்து உணவு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட 1.2 லட்சம் கோடி வந்து நிதி அதிலே புழங்க போகிறது. அப்படிப்பட்ட நிதியை ஆகஸ்ட்லே இருக்க வரவை என்று விவாதிக்க வேண்டிய அந்த சாராம்சத்தை கூட சொல்லாமல் வேகமாக அவசர சட்டத்தை கொண்டு வந்தார். காரணம் 6 மாநில தேர்தல் வருகிறது, இவர்கள் பீரியட் முடிய போகுது. இதை வைத்துக் கொண்டு இன்றைக்கு படம் பிடிக்க வேண்டும், அந்த தேர்தலை படம் பிடிக்க வேண்டும். யூபி அரசாங்கம் என்ன தவறை செய்ததோ அதே தவறைத்தான் இப்பொழுது என்டிஏ அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. அது ஒன்று. 2001 கூட வந்து இப்படிப்பட்ட சட்டங்கள், அதாவது 1956 முன்னாடி தோழர் சொன்னார், 56 எல்ஐசி வந்தது. 56க்கு முன்பே வந்து புரூடென்ஷியல் ஸ்டாண்டர்ட் லைஃப், மெட் லைஃப்னு சொல்லிட்டு 2 நிறுவனங்கள் இருந்தது. ஆனால் அது சரிவர நிர்வாகம் செய்யாத காரணத்தால் 57 அவற்றுக்கெல்லாம் மூடு விழா பண்ணிட்டு 56 தான் லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் என்கின்ற இந்திய காப்பீட்டு கழகம் வந்தது. ஆனால் அந்த இந்திய காப்பீட்டு கழகம் கிட்டத்தட்ட 57 ஆண்டுகளாக மக்களுடைய நம்பிக்கையை பெற்று தோழர் சொன்னார், இந்திய மக்கள் இன்றைக்கு 40 கோடி பேர் காப்பீட்டு துறையிலே காப்பீடு பழக்கத்திற்கு, சேமிக்கும் பழக்கத்திற்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். அதுக்கு எல்ஐசி பெரும் காரணம். உள்ளூர் தொழிலாளி 2.5 லட்சம் பேர் அங்க பணி செய்கிறார்கள். கிட்டத்தட்ட நாட்டினுடைய கஜானாவுக்கு மூலதனுக்கு அது பெருவாரியான மூலதனத்தை அது உருவாக்கி கொடுத்திருக்கிறது. ஒருத்தர் வந்து வெளிச்சத்துல எதையோ தேடிட்டு இருந்தான். முல்லா கேட்டார், என்னடா தேடுறேன்னு கேட்டார். தொலைஞ்சு போச்சுங்க, ஒரு நகை தொலைஞ்சு போச்சுங்க, மோதிரம் தொலைஞ்சு போச்சு, தேடுறேன்னாரு. எங்கடா தொலைஞ்சு போச்சுனார், இருட்டுல தொலைஞ்சு போச்சுனார். இருட்டுல தொலைஞ்சு போச்சுன்னா அங்க தேடாம ஏன்டா வெளிச்சத்துல தேடுறேன்னார். அது மாதிரி இந்த நாட்டிலே பொருளாதார நெருக்கடி என்றால் நாம் தான் சரி செய்ய வேண்டுமே தவிர எவனோ ஒருவன் வெளிநாட்டுக்காரன் வருவான் இங்கே பாதுகாப்பான்னு சொன்னா தோழர் சொன்ன நிலைமைதான். எப்படியோ 2008 பொருளாதார நெருக்கடி வந்தது. என்ன ஆச்சு? ஆஸ்திரேலியாவுடைய ஏஐபியும் சரி, அமெரிக்காவுடைய ஏஐஜியும் சரி திவால் ஆயிடுச்சு. திவாலாயிட்டு அவர்கள் நாட்டு பணத்தை சொந்த பணத்துல இருந்து கஜால இருந்து போட்டு தான் அதை தூக்கி நிறுத்த வேண்டிய நிலைமையில இருக்குது. ஆக இன்றைக்கு வாஜ்பாய் அவர்கள் 2001 வரும்போது ஒரு 23 நிறுவனங்கள் வருது. அது என்ன அடிப்படைன்னு சொன்னா, இங்க இருக்கின்ற காப்பீட்டு கழகம் இருக்குல்ல, அதோட டைப் வச்சு நீங்க வந்து பண்ணலாம். 51% அவங்களோட நீங்க டைப் வச்சீங்க சொல்லிட்டு 23 நிறுவனங்கள் அன்னைக்கு வந்தது. ஆனால் அந்த 23 வருட நிறுவனங்கள் இன்னைக்கு வந்து எவ்வளவு வந்தது அப்படின்னு சொன்னா, கிட்டத்தட்ட எல்ஐசி மாத்திரமே வந்தது 18 லட்சம் கோடி மூலதனம் வந்து இந்த நாட்டு மக்கள் கொடுத்துருக்கு. ஆனா இந்த 2001 இருந்து வாஜ்பாய் அவர்கள் கொண்டு வந்த அந்த 13 வருஷத்துல மற்ற வெளிநாட்டு காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அது எவ்வளவு கொடுத்திருக்குன்னா 7632 கோடி ரூபாய் தான் கொடுத்திருக்குது. ஆக இந்த நிலைமையில தோழர் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கெரி அவர்கள் ஜூலை மாசத்துல இங்க வந்தார். ஜூலை மாசம் வந்தவன காப்பீடுல மாத்திரமல்ல எல்லாத்துலயுமே இன்னைக்கு பரபரப்பா இருக்கா. சில்லறை வணிகத்துல வராதுன்னு சொல்றாங்க, ஆனா கொடுவாள் மேல கத்தி தொங்கிட்டு தான் இருக்குது. அதாவது அமெரிக்காவுடைய வால்மார்ட், பிரான்சினுடைய கேரிஃபோர், ஜெர்மனியுடைய மெட்ரோ, இது பிரிட்டனுடைய டெக்ஸ்கோ, இவையெல்லாம் இன்னைக்கு வாய்ப்பு இழந்து ஓனாய் மாதிரி நின்று கொண்டு இருக்கு. எப்போ வரும் நமக்கு சொல்ல முடியாது. இன்னைக்கு சொல்றாங்க சில்லறை வணிகத்தில் இல்லைன்னு. ஆக எல்லாமே காப்பீட்டு. 26ஆம் தேதி எல்லாம் சொல்லுமாம் பள்ளி ஜாடி பானையில் விழுமாம் துள்ளினாங்க. 2008 யூபி அரசாங்கம் 26% கொண்டு வரும்பொழுது எந்த பிஜேபியுடைய தலைவர், இன்றைய நிதி அமைச்சர் அன்றைக்கு படு பயங்கரமாக எதிர்த்தார்.
ஆனால் அதே தான் இவர்கள் 26 49 எடுத்துறாரு. இன்றைக்கு இப்போ எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள்? யூடர்ன் சர்க்கார்னா இவங்க வந்து ரொம்ப வந்து சலிச்சுக்கிறாங்க, கோவப்படுறாங்க. அதே தான் காங்கிரஸ் என்ன செய்ததோ அதை இரட்டிப்பாக்கி நாம் 26% 41%. இன்னைக்கு வந்து அந்நிய ஆயுதங்களை, அதாவது உள்ளூர் ஆயுத வியாபாரத்தை கூட, ஆயுத உற்பத்தியை கூட அந்நிய முதலாளிகளிடம் விற்கின்ற ஒரு கேவலமான சூழ்நிலைக்கு இங்க இருக்கின்ற பொதுத்துறை நிறுவனங்களை, நான் இருக்கிற ஆவடி டேங்க் ஃபேக்டரி, அவற்றையெல்லாம் சிக் இண்டஸ்ட்ரி ஆக்கி பெருமுதலாளி இடத்துல ஒப்படைத்து விட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மோசமான சூழ்நிலை. அதை மீண்டும் இந்த அயல்நாட்டு ஆதிக்கத்தை நோக்கித்தான் நாம் போய்கொண்டிருக்கிறோம். இதை நோக்கித்தான் நம்முடைய பொருளாதாரம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. உள்ளூர் உற்பத்தியினுடைய அந்த விலையை மாத்திரம், அந்த பலுவை மாத்திரம் நம்முடைய உள்ளூரில் விட்டுவிட்டு லாபத்தை மாத்திரம் இன்றைக்கு வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு, தனியார் நிறுவனங்களுக்கு தார வார்ப்பதற்கான முதல் படி இதுதான். ஆகவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதுவும் அவசர சட்டம் வந்து இவ்வளவு நாள் நடந்த கூட்டத்தொடர்களை கொண்டு வரதுக்கு ஒரு சாக்கு போக்கு சொல்றாங்க. கிடையாது. ஏன் அடுத்த பாராளுமன்ற கூட்டத்தொடரை கொண்டு வரலாமே? வெளிநாட்டு அமெரிக்க நாட்டினுடைய அந்த அந்த அரசு அதிகாரிகளுடைய வருகையை முன்னிட்டு வேக வேகமா அவசர சட்டம் கொண்டு வர வேண்டிய பயன் கிடையாது. ஆகவே இன்றைக்கு யாருக்காகவோ இந்த அரசாங்கம் பணி செய்து கொண்டு இருக்கிறது. இந்த மக்களுடைய பாதுகாப்பை பற்றி அவர்களுக்கு எல்லளவும் கவலை இல்லை. நிச்சயமாக சார், நான் உங்கள்கிட்ட முன்வைக்கிறது, இப்போ இவங்க ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க, அந்த ஸ்டாண்டு அவங்க லெஃப்ட், மதிமுக இவங்க ஒரு ஸ்டாண்டு, ஒரு கட்சி ரீதியான ஒரு அவங்க கொள்கைகள் அவங்களுக்குன்னு அமைப்புக்கு அதில் இருந்தால் வெளிப்படுவாங்க. காங்கிரஸ் பிஜேபியாக இருக்கட்டும், மதிமுக இடதுசாரிகள். இப்போ நீங்கள் வந்து ஒரு மூத்த வங்கி அதிகாரியாக இருந்திருக்கீங்க. பொருளாதாரம் குறித்து, இந்த முதலீடு, அந்நிய முதலீடு, அந்நிய நேரடி முதலீடு, இதெல்லாம் குறித்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதில் தொடர்ந்து கட்டுரைகள்லாம் நீங்கள் எழுதியிருக்கிறீங்க. இந்த பண பரிவர்த்தனை, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் ரிசர்வ் வங்கி இது குறித்துலாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் இப்போ இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் பிஜேபிங்கிறத மறந்துட்டு இந்த அந்நிய முதலீடு அப்படிங்கிறது ஒரு அரசு தவிர்க்க முடியாமல் எந்த அரசும் கொண்டு வருதே, அது உண்மையிலே தவிர்க்க முடியாததானா அந்த அந்நிய முதலீடுங்கிறது? அந்நிய முதலீடு ஓரளவுக்கு அவசியம்ங்கிறதுல சந்தேகம் கிடையாது. ஆனா அது அத்தியாவசியம்னு சொல்ல முடியாது. அது இல்லாம முடியாது, அது இருந்துதான் ஆக வேண்டும். அது இருந்தா என்ன நமக்கு லாபம் கிடைக்கும்? அது இருந்ததுல என்ன லாபம்னா, உள்நாட்டிலே போதுமான அளவு முதலீடு திரட்ட முடியாத ஒரு நிலையில் நமக்கு முதலீடு தேவை. பிரைவேட் அண்ட் பப்ளிக் பார்ட்டிசிபேஷன் தான் பெஸ்ட், அதுல ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதாவது உள்நாட்டில் பொதுத்துறையிலிருந்தும் தனியார் துறையிலிருந்தும் ஒரு முதலீடு திரட்டி அதுதான் மக்களுடைய சேமிப்பை முதலீடு ஆக்குவதுதான் இயல்பான ஒன்று, தொன்று தொட்டு நடந்த ஒரு விஷயம். அது மிகவும் முக்கியம். ஆனால் அதே சமயத்தில் 2 காரணங்களுக்காக அது காங்கிரஸ் கட்சியும் சரி பிஜேபியும் செய்கிறது. அது 2 காரணம் என்னன்னு கேட்டால், ஒன்று உடனடியாக ரெடிமேடாக கொஞ்சம் முதலீடு வருங்கிறது. அவங்க கணக்கு பிரகாரம் 6 பில்லியன்ல இருந்து 8 பில்லியன் வரையும் வருங்கிறாங்க. அது வந்து 60,000 கோடி. ஆனால் அந்த அளவுக்கு வரும்ன்றது கடந்த கால வரலாற்றில், கடந்த கால அனுபவத்தின் மீது சொல்ல போனால் அந்த அளவு வரும் என்று எதிர்பார்ப்பதற்கு இல்லை. ஏனென்றால் இப்பொழுது வங்கியை எடுத்துக்கொண்டோமானால், வங்கியில் ஏற்கனவே 26% 49% இருக்கு தனியார் மயமாக்கப்பட்டதில். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வங்கியை எடுத்துக்கிட்டா அதில் 83% இன்னும் இந்திய முதலீடு தான் இருக்கு. அந்நிய முதலீடு 17% தான் இருக்கு. அதிகபட்சமாக இருக்கிற ஓரிரு வங்கிகளில் கூட ஒரு 33% வந்திருக்க தவிர அந்த 49%க்கெல்லாம் வரல. ஆக அந்த அளவுக்கு முதலீடு திரட்டுவது என்பது ஒரு 50,000 கோடி 60,000 கோடிங்கிறது ஒரு கனவு தான். அது ஒரு விஷயம். இன்னொன்று முக்கியமான அரசு மனசில் என்ன இருக்குன்னா, வெளி உலகத்திற்கு ஒரு விஷயத்தை காட்ட வேண்டிய அவசியத்துல இருக்காங்க. அது IMF ஒரு நிர்பந்தமா, வேர்ல்டு பேங்கோட ஒரு அறிவுரையா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. என்ன அப்படின்னா, பொருளாதார சீர்திருத்தம் அதை ரிஃபார்ம்ஸ் செய்யாம நம்ம டெவலப்மெண்ட் ஆயிட்டதா காட்டிக்க முடியல அவங்களால. அவங்களுக்கு மூடிஸ், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர் இது போன்ற உலகத்தரம் தர கட்டுப்பாட்டு நிர்ணயங்கள் அல்லது தரத்தை இந்த நாட்டுக்கு இந்த தரம் அளிப்பதுங்கிறது ஒரு மரபா இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு, அவங்கள திருப்திப்படுத்துவதற்காக கூட இந்த அவசரம் ஒரு காரணமாக இருக்கலாம். ஏன்னா இது ஒரு போலியான ஒரு விஷயம்னு தோணுது எனக்கு. ஏன்னா இது உடனடியாக 2008
இந்த இது மசோதா ராஜ்யசபைக்கு வந்தது. அதே 2008 தான் 2 நண்பர்களும் சொன்ன லேமன் பிரதர்ஸ்ன்றது உலகத்திலேயே கூடிகட்டி பறந்த பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வங்கி. அந்த லேமன் பிரதர்ஸ் சீட்டு கட்ட சரிந்தது. அதை தொடர்ந்து இவங்க 2 பேரும் குறிப்பிட்ட ஏஐஜிங்கிறது அது ஒரு பெரிய வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வரலாற்றில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். அதாவது உலகத்திலேயே மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனி அண்ணாந்து பார்த்த ஒரு கம்பெனி அது ஒரு நொடியில வீழ்ச்சி அடைந்தது. அதை நிமிர்த்துவதற்கு படாத பாடுபட வேண்டியிருந்தது. ஆக எந்த ஒரு அந்நிய நிறுவனமாக இருந்தாலும் அது எந்த அளவுக்கு இந்திய மண்ணுக்கு இந்திய மக்களுக்கு பயன்படுன்றதை பார்க்க வேண்டியிருக்கு. எந்த அளவுக்கு அவங்க டிரான்ஸ்பரன்சி வெளிப்படைத்தன்மை இருக்கும். இந்த கிளைம் செட்டில்மெண்ட் தான் இன்சூரன்ஸ்ல அடிப்படை விஷயம். நம்மலாம் சேர்றோம், நமக்கு தேவையான நேரத்தில் கிளைம் செட்டில்மெண்ட் ஆகுமா அப்படிங்கிறது அதை பார்க்கும்போது எல்ஐசியில் ரொம்ப உயர்ந்த நிலைக்கு இருக்காங்க. அதை சும்மா நம்ம நாடுன்றது நம்ம நிறுவனம்ன்றதுக்காக சொல்லலை. ஒரு காலத்தில் அது கூட ரொம்ப லெதார்ஜிக்கா இருந்தது உண்டு. இன்று அது மிக பிரமாதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாத உள்நாட்டில் வேற எங்கெல்லாம் எந்த துறைக்கெல்லாம் பணம் தேவைப்படுதோ அதெல்லாம் ஒரு இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷனாக அது இருக்கு. அந்த பணத்தை அப்பப்போ முதலீடு கொடுக்குது. அது இந்த பிளட் பேங்க் மாதிரி எங்கே யாருக்கு ரத்தம் தேவைப்படுதோ அவங்களுக்குலாம் ரத்தம் கொடுக்குற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம ஒரு அந்நிய நிறுவனத்தில் இருந்து எதிர்பார்க்க முடியாது. இது ஒரு விஷயம். ஆக இந்த உடனடியாக கிடைக்குமா 60,000 கோடிங்கிறதெல்லாம் வெறும் பேச்சு. இன்னொரு விஷயம் அந்த அவசரத்தை சார்ந்தது. 2008 ஒரு 7-8 வருஷம் அடுத்த பிறகு ஒரு 5-6 வருடங்களான பிறகு இவர்கள் இருவருமே குறிப்பிட்டது போல நாட் ஓன்லி அது டேபிள் பண்ணதுன்னு இல்லை, நிறைய விவாதம் நடந்திருக்கு. பார்லிமெண்டோட நிலைக்குழு என்ற ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு போயிருக்கு. நிலைக்குழுவுக்கு போயிட்டு அப்புறம் தேர்வு குழுவுக்கு போச்சு. இந்த ஆய்வு குழுக்கு செலக்ட் கமிட்டி, ஸ்டாண்டிங் கமிட்டி, செலக்ட் கமிட்டி ரெண்டுக்கும் போயிருக்கு. இத்தனை வருஷம் கழிச்சு 2 கமிட்டியிலும் இருக்கிற ஒரு விஷயத்தை ஒரு அவசரம் கருதி செய்யக்கூடிய ஒரு ஆர்டினன்ஸுங்கிற ரூட் இருக்கு. அதாவது இந்த அவசர சட்டத்தின் வழியாக போறதுங்கிறது அநேகமா இந்திய பாராளுமன்ற சரித்திரத்தில் இதுதான் முதல் முறையாக இருக்கும். ஆனா அது அவ்வளவு விரும்பத்தக்கது அல்ல. இத்தனை வருஷம் பார்லிமெண்ட்ல இருந்த ஒரு விஷயத்தை ஸ்டாண்டிங் கமிட்டிக்கும் செலக்ட் கமிட்டிக்கும் போய் அவங்க ரிப்போர்ட்டும் கொடுத்த விஷயத்தை அந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏன் பார்லிமெண்ட் மெம்பர்ஸுக்கே தெரியாது. இது ஒரு பூடகமான ஒரு விஷயம். ஆனா ஒரு ஜேட்லி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி பரிந்துரைகள் எல்லாம் நாங்கள் சேர்த்திருக்கோம் அப்படிங்கிறாரு. எந்த பரிந்துரை வந்தது, எத்தனை வந்தது, அதில் எத்தனை சேர்க்கப்பட்டது, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. இந்த பரிந்துரை விவாதம் வந்ததான் தெரியும். காங்கிரஸ் 2008 சார் சொன்ன மாதிரி அந்த 26% காப்பீடுத்தை பார்லிமெண்ட்டுக்கு அறிமுகப்படுத்தும் போது இந்த பிஜேபி இப்பொழுது இருக்கின்ற ஆளுங்கட்சி பிஜேபி 11 சட்ட திருத்தங்களை கொடுத்தது. ஆனால் அந்த 11 சட்ட திருத்தங்கள் விவாதிக்கப்பட்டு நீங்க சார் சொன்ன மாதிரி நாடாளுமன்றத்தினுடைய கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டது. நாடாளுமன்ற கூட்டுக்குழு 98 திருத்தங்களை கொடுத்தது. அது எத்தனை திருத்தங்கள் சார் சொன்ன மாதிரி நீ விவாதத்துக்கு வந்ததா எத்தனை திருத்தங்கள் சொல்ல முடியும்? அவர் சொன்னதுல ஒன்றை நான் அடிக்கோடிட்டு நான் வழிமொழிகிறேன். என்னன்னு சொன்னா நம்பகத்தன்மை. இங்கே இருக்கின்ற காப்பீட்டு நிறுவனங்களுடைய நம்பகத்தன்மை, அங்கே இருக்கின்ற காப்பீட்டு நிறுவனுடைய நம்பகத்தன்மை. எல்ஐசி என்பது 57 வருடங்களமாக இங்கே இருந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிறுவனம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவருடைய பங்களிப்புன்னு சொன்னா எல்ஐசி திரட்டி ஆதார நிதி 7,04,000 கோடி. ஆனால் இந்த 13 ஆண்டுகளாக மற்ற நிறுவனங்கள் இருக்கிற 26% அந்நிய முதலீடு, அந்நிய காப்பீட்டு நிறுவனங்கள், அந்த அந்நிய காப்பீட்டு நிறுவனங்களுக்கு கொடுத்தது வெறும் 5,300 கோடி. இதுல என்னன்னா சார் சொன்னாரு உலகத்திலேயே 4வது பெரிய வங்கி லேமன் பிரதர்ஸ் வங்கி. ஆனால் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி அது திவாலாகிவிட்டது என்கிற நெருக்கடி வரும்பொழுது அது அப்படி கையை வரிச்சிச்சு. அதுக்கு பிறகு சார் சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய ஏஐஜி நிறுவனம் கூட திவாலாகி போச்சு.
ஆனால் இந்த இரண்டு நிறுவனங்களை இந்தியாவிலேயே Settlement நடக்கல, டாடாவுக்கும் ஏஐஜிக்கும் டாடா எப்படி இந்தியாவில் மிகப்பெரிய கம்பெனியாக கருதப்படும் நிறைய இன்சூரன்ஸ் பாலிசியில அதுதான் இந்த ரெண்டு நிறுவனங்களை தூக்கி நிறுத்துறதுக்கு அமெரிக்கா வந்து 182 பில்லியன் கோடி டாலரை வந்து அது கொடுத்துதான் அதை நிறுத்திச்சு. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை இங்கே வந்திருக்கின்ற அந்நிய நிறுவனங்களுக்கு வந்தா அவங்க நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நடையை கட்டி போய் விடுவார்கள். அப்பொழுது இந்த நாட்டினுடைய மக்கள் இந்த காப்பீடுல போட்டிருக்காங்க வெளி நிறுவனங்கள் அவையெல்லாம் அவைகள்லாம் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும், அது கேள்விக்குறியாகிவிடும். அதை வந்து விளையாட்டுத்தனமாக பார்த்து கொண்டிருக்காங்க. யாருடைய பணம்? இந்த நாட்டினுடைய வேர்வையிலே விளைந்த அந்த வெள்ளி பணம் யாரோ ஒருவர் திவாலாகிவிட்டால் நடையை கட்டிவிட்டால் அதற்கு என்ன பாதுகாப்பு என்கின்ற அந்த உத்தரவாதத்தை இன்னும் தரவில்லை. இதில் அவங்க ரெண்டு பேரும் அவர் சில விஷயங்களை வச்சாரு, அதை நம்ம இடைவெளிக்கு அப்புறம் போய்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு மட்டும் சொல்லிடுங்க. அவங்க ரெண்டு பேருமே அதுதான் சொன்னாங்க. அவர் அந்த விஷயத்த சொல்லலை. என்ன காரணம், அவசரங்கிறதுக்கு என்ன காரணம்னு புரியல அப்படின்னாரு. ஏன்னா ஒரு பொருளாதார நிபுணராக அவர் வேறு சில அரசியல் பேச முடியாதனால அவர் நிறுத்திட்டார். இவங்க ரெண்டு பேரும் வெளிப்படையாகவே அந்த குற்றச்சாட்டை வச்சாங்க. ஜனவரி 26 வந்து ஒபாமா வராரு. அப்போ உங்களுக்கெல்லாம் சார்பாக இந்தியா வந்து உங்களுக்கு சேவை செய்யக்கூடிய நாடுங்கிறத ஒரு மறைமுகமாக இல்லை நேரடியாக உணர்த்தக்கூடிய விஷயமா தான் இவ்வளோ அவசரமாக 96 திருத்தங்கள், இவ்வளோ விஷயங்கள், ஸ்டாண்டிங் கமிட்டி, செலெக்ஷன் கமிட்டி, இப்படி இவ்வளோ கமிட்டியில் இருக்கிற ஒரு விஷயத்த எம்பிசிக்கே அதில் என்ன இருக்குது, அந்த பரிந்துரையில் என்ன இருக்குன்னு தெரியாமல் நிறைவேற்ற ஒரே காரணம் ஒபாமா அப்படிங்கிற குற்றச்சாட்டை அவங்க ரெண்டு பேரும் வைக்கிறாங்க. இதுக்கு மட்டும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? விவாதத்துக்கு தயாராக இல்லாத எதிர்கட்சிகள் முதல்ல இந்த விவாதத்துக்கு அவங்க உங்களை சொல்றாங்க, நாங்க சொல்றோம் விவாதத்துக்கு தயாராக இல்லாதனால்தான் ஏதோ ஒரு குப்பையில போட வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்துட்டு வந்து பாராளுமன்றத்தை முடக்கினார்கள். அது இதற்கு முன்னாலே வந்து நாட்டு மக்களுடைய காப்பீட்டு பணம் வந்து குப்பையில உலகத்துல எங்கெங்க இல்ல இந்தியாவுல கேளுங்க. வைணவத்துக்கு சைவத்துக்கு எவ்வளவு பெரிய போட்டி மட்டும் தான் நீங்க கேப்பீங்களா? கிறிஸ்தவர்களும் முஸ்லிம்களும் இந்த நாட்டினுடைய வித்துக்கள் சார். அவங்க ஏன் சார் வேற மதத்துக்கு போறாங்க? மதம் சரியில்லாதனால, அங்க சமத்துவம் இல்லாதனால, சமூக நீதி இல்லாதனால ஒரு விஷயம் சொன்னார். ஒரு விஷயம் சொன்னார். 26 லட்சம் கிறிஸ்தவர்களாக மாறி இருக்காங்க. அதே தாழ்த்தப்பட்டவர்களாக தான் அங்க போய் கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் சொன்னார், ஒரு ஆயர் கூட வரவில்லை இந்த தலித்கள்ல இருந்துட்டு. அப்ப அதுக்கு என்ன சொல்றீங்க? போராட்டம் நடக்குது இல்ல, ஒபாமா வருதுங்க, அமெரிக்காவை திருப்தி. இதுக்கு முன்னால புட்டின் வந்தாருங்க, அதுக்கு முன்னால சீன அதிபர் வந்தாரு. அப்பெல்லாம் நாங்க ஏதாவது பண்ணி காமிச்சோமா? ஜூலை 31 அமெரிக்கா வெளியுறவுத்துறை ஜான் கெரி வந்துட்டார். அதாவது கம்யூனிஸ்ட் நாடுகள்ல இருந்த வந்த அதிபர்களுக்காக நாங்கள் எதுவுமே பண்ணல. அவர்களாக வந்தார்கள், கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களை வரவேற்றது, சிவப்பு கம்பளம் கொடுத்து வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான். அது மாதிரிலாம் கிடையாது. அதாவது தவறான கண்ணோட்டத்துடன் தவறான எண்ணத்துடன் பேசுவதுதான் இது. அதாவது யாரோ ஒபாமா வர்றதுக்காக நாங்க பண்றோம். இந்த தேசத்துக்கு தேவையான விஷயங்களை பண்ணி தான் ஆகணும். தேசத்தை திவாலாக்கிட்டாங்க மொத்தத்துல. வெறும் நீங்க வந்து மானியங்களை கொடுத்து எல்லாமே திவால். இன்னைக்கு முதலீடு பண்றதுக்கு பணம் கிடையாது. பணம் எங்க எடுத்துட்டு வருவீங்க? பிரிண்ட் பண்ணியா போட முடியும் நோட்டு? அந்நிய முதலீடுகள் இன்றைக்கு இந்தியாவுக்குள் வந்தால்தான் இன்னைக்கு வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும். பல லட்சம் இளைஞர்கள் இன்னைக்கு இன்ஜினியரிங் படிச்சுட்டு வராங்க, பாலிடெக்னிக் வரலாறு எல்லாம் கசப்பா இருக்கு. நம்ம நாட்டுல வங்கிகள் திவாலா இல்லையா? நெடுங்காடி வங்கி திவாலா இல்லையா? தஞ்சாவூர் வங்கி திவாலா இல்லையா? தனியார் வங்கி இல்லங்க, நம்ம நாட்டுடைய வங்கிங்க தனியார் வங்கி. நீங்க சொல்றீங்க இன்னைக்கு அந்த நிர்வாகம் சொல்லுவாங்க. நான் உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேங்க. இன்னைக்கு மனசாட்சி கடன் 2 லட்சம் கோடி கடனுக்கு பொதுத்துறை வங்கிகள் தான் நிறைய கடன் நிறைய கடன் வாங்கி அதன் கடன் தள்ளுபடி பண்ணதா 2 லட்சம் கோடி ரூபாய். கௌதம் அதானிக்கு $1 பில்லியன் வந்து அமெரிக்காவுக்கு போனபோது அதானி எல்லாம் அழைச்சிட்டு போனாரு, வெளியுறவுத்துறை அமைச்சர் அழைச்சிட்டு போல இன்னொன்னு மானியத்தை பத்தி சொல்றாரு. இப்ப இதுல நான் முடிச்சிட்டு நீங்க இடைவெளி விட்டதுனால அதை சொல்லிடுறேன். நம்ம நண்பர் ரொம்ப வருத்தப்பட்டு மக்களுக்கு மானியம், அதாவது 120 கோடி மக்களுக்கு கொடுக்குற உதவியை, அரசு கொடுக்குற உதவியை மானியம் என்று விட்டார். ஆனால் 360லேருந்து 1500 பெரும் நிறுவனங்கள், கார்பரேட்டுகளுக்கு இந்த அரசு 9 ஆண்டுகளில் 36 லட்சம் கோடி ரூபாய் பிச்சையாக போட்டிருக்கு 1500 பேருக்கு. அதை பற்றி இவங்க பேசுறதில்ல.
இந்த ஆண்டு கூட 3.5 லட்சம் கோடி ரூபா பிச்சையா போட்டிருக்கு. அதை பற்றி இவங்க பேச மாட்டாங்க. அதெல்லாம் மானியம் இல்லை, அரசுக்கு வர வேண்டிய பணத்தை இவங்க ஒதுக்கி விட்டுறாங்களாம். ஆனால் பொதுமக்களுக்கு வர வேண்டிய நலத்திட்டங்களோ மற்ற விஷயங்களோ இவங்களுக்கு வந்து மானியமாக தெரிகிறது. உண்மை என்னன்னா, இப்போ நான் வந்து ஐயா கூட சொன்னாங்க இந்த மாதிரி எஃப்டிஐ வந்தாக்கா சிலதில் பரும்னு. நான் ஒத்துக்கிறேன். எஃப்டிஐ விவசாயத்துக்கு கூட சொல்லுங்கள், விவசாயத்துக்கு 100% எஃப்டிஐ கொடுக்க சொல்லுங்கள். எந்த நிறுவனம் வர்றான்னு பார்ப்போம் உலகத்தில். எதுல ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஆகி லாபமும் இருக்குதோ அதை தான் வருவாங்க. நீங்க விவசாய நாடு, விவசாயத்துல முதலீடு பண்ண சொல்லுங்களேன். அப்ப இவை எல்லாமே திட்டமிட்ட விஷயங்கள். அப்ப உலகம் முழுவதும் இந்த அந்நிய நேரடி முதலீடு அப்படியே ஆளாய் பறக்குதுங்க. எங்க கிடைக்குன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. 10 வருஷம் லாபம் வரும் என்றால் ஒரு நாட்டில் உள்ள சட்டத்து ரீதியாக கூட போகும். 20% சட்டத்தை மீறி கூட போகும். 100% லாபம் வருதுனாக்கா பஞ்சமா பாதங்களை கூட இந்த முதலீடு செய்யும் என்று மார்க்ஸே கண்டிச்சிருக்காரு. 200% லாபம் வரும் என்றால் அது மனிதனை உயர்வாக மதிக்காது. அதை மிதிச்சிட்டு கூட அந்த லாபத்தை அடைய அவ்வளவு ஆவேசத்தோடு இறங்குன்னு சொல்லியிருக்காரு. அப்போ அந்த விலாசிட்டியோட தான் இங்கே வருது. நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்தியாவில் வேலை வாய்ப்பு நான் கேட்குறேன். இந்த 20 வருஷத்தில் உலகமயத்தில் வேலை வாய்ப்பு எங்கே வளர்ந்துருக்கு? மைனஸில் போயிட்டு இருக்கு. உங்கள் அரசாங்கத்தினுடைய புள்ளி விவரங்களே சொல்லியிருக்கு. என்எஸ்எஸ்ஓ சாம்பிள் இருக்குது, சர்வே சாம்பிள் இருக்குது. ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆண்டுக்கு 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு இருந்தது. நீங்கள் உங்கள் அரசாங்கம் போட்ட வேலை தடை ஆணையினால் இன்ன வரலையும் புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்க முடியல, இருக்கிறதையும் போட முடியல. விளைவு நெகட்டிவ் க்ரோத் இன் எம்ப்ளாய்மெண்ட்னு வந்திருக்குது. அப்போ இதையெல்லாம் நீங்கள் இணைச்சு பார்க்கணும். அப்போ இன்றைக்கு நம்முடைய பொதுத்துறை நிறுவனங்களாக இருக்கிற எல்ஐசியோ அல்லது ஜிஐசியோ ஜெனரல் இன்சூரன்ஸோ மக்கள் மத்தியில் ஒரு நம்பகத்தன்மை உருவாக்கியிருக்கு. ஏற்கனவே கொள்ளையடிச்சிட்டு போனோம். இப்போ நீங்கள் 26% பஜாஜ் அலையன்ஸ் வந்திருக்கு. பஜாஜ் அலையன்ஸை பற்றி ஒரு வழக்கே நடந்துக்கிட்டு இருக்குங்க. ஓபி தீட்சித் அந்த அலையன்ஸ் மோசடி பண்ணி அவனுக்கு வந்து கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்காததுனால ஒரு வழக்கே உச்சநீதிமன்றத்தில் இருக்குது. இது நம்ம டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மார்ச் 10ஆம் தேதி 2011 வந்திருக்குது. இது மாதிரி நீங்கள் செட்டில் ஆகாத விஷயம் ஓப்பனாக பார்த்தீங்கன்னா நிறைய வந்திருக்குது. ஆனால் நீங்கள் எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா அதனுடைய விகிதம் மிக அதிகம். உலக அளவுலேயே எந்த நிறுவனமும் கொடுக்க முடியாத அளவுக்கு செட்டில்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஐயா சொன்ன போது ஆரம்பத்தில் சில பிரச்சனை இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு 100 விழுக்காடை நோக்கி சென்றுக்கிட்டு இருக்கு. ஒரு 2 விழுக்காடுக்குள்ளே தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது சில பேர் ஏமாத்துறதும் இருக்கும், அதில் கொஞ்சம் நல்லதும் இருக்கும். அப்போ அது சம்மந்தமாகவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் தனியார் நிறுவனங்களுடைய இந்த விகிதம் செட்டில்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 10% இன்னமும் இதை விட கம்மியாக தான். தோட சொன்னதை விட்டு ஒரே ஒரு கருத்து சொல்றேன். 2008 மும்பை தாக்குதல், தீவிரவாத தாக்குதல் 166 பேர் இருந்தாங்க. அதுல யாருன்னா அதிரடி படையினுடைய தலைவராக இருந்த மரியாதைக்குரிய ஹேமந்த் கர்கரே. அவர் இறந்தவுடன் அவர் இறந்த 48 மணி நேரத்தில் எல்ஐசி அவருக்கு உண்டான பாலிசி தொகை மொத்த தொகையும் வீட்டுக்கு வாசலுக்கு போய் கொடுத்தாங்க. ஆனால் அதே ஹேமந்த் கர்கரேனுடைய குடும்பம் இன்னொரு தனியார் காப்பீட்டு நிறுவனத்திலே பதிவு செய்து. ஆனால் அவர் என்ன சொல்றான்னு சொன்னா, இந்த தீவிரவாதம் வந்து எங்களுடைய விதிமுறை பட்டியலில் வரல, அந்த விதிமுறைகள் லிஸ்ட்ல இல்ல, இவர் சாவான்னு தெரிஞ்சு ரிஸ்க் எடுத்து செத்துருக்காரு, ஆகவே தரமாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் தனியார் காப்பீட்டு நிறுவனுடைய தலை. எப்படி நோய் உள்ளவங்களுக்கு ஹெல்த் பாலிசி போட மாட்டாங்க. அதேதான். ஆக எந்த அளவுக்கு அது காப்பீடு சார் கூட என்ன சொன்னாரு, இது வந்து வந்தா நல்லது, ஆனா மேண்டேட்டரி கிடையாது, அது வந்துதான் தீரணும்னு அவசியம் கிடையாது. நான் என்ன சொல்றேன்னா, அவசர சட்டம் ஏன் எடுத்து வரீங்க? காங்கிரஸ் அரசாங்கம் இந்த தவறு தான் செஞ்சது. அதாவது எல்லா கூட்டத்தொடரும் முடிஞ்ச பிறகு தேர்தல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடி 6 திருத்த சட்டங்களை அவசர சட்டமா கொண்டு வந்தாங்க. ஒன்னு லோக்பால் சட்டம், இன்னொன்று ஊழல் புகார் முறைகேடு கொடுக்குறாங்க அவங்களுக்கு பாதுகாப்பு தர்ற அந்த சட்டம், இன்னொன்று மக்கள் குறை தீர்ப்பு சட்டம், அதுக்கு பிறகு வந்து டெல்லி வளர்ச்சி குழுமத்திலிருந்து 123 ஏக்கர் வந்து வக்போர்டு கொடுக்குற சட்டம், அந்த ஜாட் இனத்தவர்களுக்கு வந்து அந்த பிற்படுத்தோர் பட்டியலில் தனி ஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஜாட் வந்து உத்தரப்பிரதேசத்தை நிர்ணயிக்குது, ஆகவே ஜாட் இனத்தவர்களுக்கு அந்த சலுகை கொடுத்து அதை வாங்கணும்னு நினைச்சாங்க. வக்போர்டுக்கு 123 ஏக்கர் கொடுத்தவொடனே முஸ்லீமுடைய வாக்குகளே வாங்கி வரலான்னு சொல்லிட்டு ஒரு கணக்கு. இன்னொன்னு லோக்பால் வந்தவன சொன்ன சரி நடனையாளர்கள் ஊழலை ஏற்று நிற்கிறாங்களே அவங்கள சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக SC/ST வன்முறை திருத்த சட்டம் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வந்தது. அது வந்து SC/ST வாக்குகளை, ஆக வாக்கு வங்கியை நோக்கி எப்படி யூபிஏ நகர்ந்ததோ அப்படி மற்றொரு சர்க்காராகத்தான் பிஜேபி சர்க்கார் இருக்கிறது என்பது மாறுபட்ட கருத்து. ஒரு 2 கிளாரிஃபிகேஷன் அது ரெக்கார்டுக்காக சொல்லணும். ஒன்று வந்து வங்கிகள் எப்படி இந்தியாவில் வங்கிகள் திவாலாக இல்லையா அப்படின்னு கேட்டாங்க ஐயா. அதுக்கு உதாரணமாக நெடுங்காடிய வங்கி கூட சொன்னாங்க. இது வந்து அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த கடந்த ஒரு 100 ஆண்டுகள் குளோபல் ட்ரஸ்ட் வங்கி போனுச்சு, ஒரு தனியார் தஞ்சாவூர் வங்கி போச்சு, தஞ்சாவூர் வங்கி 1, 2 இருந்தது. அதில் கூட என்ன பண்ணாங்கன்னா 2 விஷயம்.
இந்த இந்திய அரசு அந்த வங்கியை அவங்களுக்கு என்ன யாரெல்லாம் டெபாசிட் திருப்பி கொடுக்கணுமோ அதை இன்னொரு நேஷனலைசர் பேங்கை எடுத்து சொல்லி அத்தனை பேருக்கும் அந்த எந்த வங்கி திவாலானதோ அந்த வங்கிகளை சார்ந்த அத்தனை டெபாசிட்டர்களுக்கும் காலனா பாக்கி இல்லாம வட்டியோட திருப்பி கொடுத்ததுங்க. அமெரிக்கால எப்படி லேமனுக்கு அரசாங்கம் கொடுத்ததோ அதே மாதிரி இந்திய அரசாங்கம் தஞ்சாவூர் வங்கியில மட்டுமே போச்சு 1700 கோடி ரூபாய் தஞ்சாவூர் வங்கியில மட்டுமே போச்சு. அதை இந்தியன் வங்கி ஏற்றுக்கொண்டது. எது நடந்தாலும் ஒரு பொதுத்துறைங்கிறப்ப மக்கள்கிட்ட ஒரு உரிமை வரும், கேட்கிற உரிமை இந்த ரைட்ஸ் இல்ல. தஞ்சாவூர் சாரதா சிட் பண்ணுங்க. இப்போ சமீபத்துல இங்க 2-3 பங்குன்னு விரல் விட்டு எண்ணிடலாம். ஆனா அந்த 2008 அமெரிக்காவில திவாலான வங்கிகள் 200 சொச்சம் வங்கிகள் ஒரே நேரத்துல 2008 போராட்டத்துல அந்த 200 சொச்சம் வங்கிகள் திவாலானது ஒண்ணு. ரெண்டாவது நீங்க 2 பேரும் கூட சார் கூட சொல்றாங்க, 2 பேரும் நேரடி FDI நேரடி அந்நிய முதலீடு. இன்னும் கொஞ்சம் ஊடுருவி பார்த்தா இன்னொரு விஷயம் இருக்கு. அதுல நேரடி முதலீடுங்கிறது FDI தவிர FPIங்கிறது ஃபாரின் இது இந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்ல 24% கொடுக்கலாம்னு சொல்றாங்க. அந்த போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது நேரடி முதலீடாவது நேரடி நிறுவன முதலீடுங்கிறது இங்க பணமா வரல, அவன் வந்து இங்க நிறுவனத்தை அமைப்பாங்க, முதலீடு செய்வாங்க, இங்கே இருக்கும், இந்த நிலத்துல கொஞ்சம் நாளைக்காவது இருக்கும், 1 வருஷங்களுக்காவது இருக்கும். போர்ட்ஃபோலியோ முதலீடுங்கிறது பங்குச்சந்தையில் பங்குச்சந்தை மூலமாக போர்ட்ஃபோலியோ மூலமாக பங்குச்சந்தை ஷேர் மார்க்கெட் ஊகவணிகம் பங்கு அசல் பங்கு ஷேர்ஸ் ஷேர் மார்க்கெட்ல 24% ஷேரை வாங்கலாம். எப்படி ஷேரை வாங்கலாமோ அப்படியே ஷேரை விற்கலாம். விரும்பினால் முதலீடு வரும், அல்லது ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு தொய்வடைஞ்சது அல்லது பொருளாதார மந்த நிலைன்னா அற்ற குலத்து அருநீர் பறவை போல் பறந்து போயிடும். அதாவது மலை விழுங்க மகாதேவன் அர்ஷத் மேத்தா பண்ணர்ல பங்குச்சந்தை ஊழல், அது மாதிரி ஊழல் தான் இங்க கொடி கட்டி பறக்கும். அது மட்டும் இல்ல ஐயா சொல்றது. இப்போ 2003 பிஜேபி வந்த நல்ல செய்ய விஷயம் என்னன்னாக்கா அந்த பென்ஷன் திட்டத்துல மாறினாங்க. பென்ஷன் திட்டம் மாறினா இதுக்கு முன்னாடி பென்ஷன் போர்டு ஒன்று இல்லை இவங்க பீரியட்ல தான் அதை மாற்றினது பென்ஷன் சிஸ்டமே. காங்கிரஸ் அதை வழிமொழிந்து அதை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து பென்ஷனுக்காக இருந்த ஒரு மத்திய அரசு நிறுவனத்தையே மாற்றிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த நியூ பென்ஷன் ஸ்கீமை என்ன பண்ணாங்கன்னா ரிலையன்ஸ் கொடுத்தாங்க, பஜாஜ் கொடுத்தாங்க, ICICI வங்கி கொடுத்தாங்க. அப்போ இவங்க முதலீட்டோட இவங்க வரல, நம்ம பணத்தை எடுத்து தான் அவங்க முதலீட்டாக கொடுத்துருக்கு. என்னுடைய ஆழமான குற்றச்சாட்டு. இந்திய பணத்தை நம்ம தொழிலாளிகளுடைய உழைப்பாளிகளுடைய இதுல அதுதானே தெரியுது. அப்புறம் இந்த பணம் அங்கதானே போகுது. மாதம் மாதம் அரசு போடுறதும் நம்ம போடுற கான்ட்ரிபியூட்டரி பென்ஷனுங்கிறது எல்லாமே இதுவரையும் சேர்ந்திருக்கிற பணம் எல்லாமே ஏற்கனவே LIC மேனேஜ்மெண்ட் தானே, வேற என்ன இருக்குது? அப்ப இந்த பணம் அங்க போகுது. நீங்க உண்மையிலேயே நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். பொதுத்துறை நிறுவனங்கள்ல 1/1/2004 பிறகு பென்ஷன் திட்டம் கிடையாது, நியூ பென்ஷன் ஸ்கீம் சொல்றாங்க. நியூ பென்ஷன் ஸ்கீம் நோ பென்ஷன் ஸ்கீம் தான் நியூ பென்ஷன் ஸ்கீம் சொல்றாங்க. பென்ஷனே கிடையாது. முன்னால PF பிடிப்பாங்க, கிராட்டிட்டி பிடிப்பாங்க, அதெல்லாம் வந்து இதுல பென்ஷன்ல போடுவாங்க. அவன் ரிட்டையர்ட் ஆகும்போது பணம் கொடுப்பாங்க, அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இருந்தது. ஆனா இன்னைக்கு அந்த பென்ஷன் ஸ்கீம்ல 2004 முன்னாடி போட்டாங்களே அவங்களெல்லாம் எடுத்து வந்து வழிப்புடையா கடை தேங்காய் எடுத்து வழிப்புடையாருக்கு புடைக்கிற மாதிரி இந்த பணம் எங்கேயே போய் விளையாடிட்டு எங்க போய் விளையாடுறது நமக்கே தெரியும். அந்த நிலைமையில தான் அதாவது இப்ப எல்லாருமே வந்து பாரதிய ஜனதா காங்கிரஸ் மீது வைக்கிற குற்றச்சாட்டு ஆரம்பத்திலிருந்தே ஒரு பெருமுதலாளிகள் கட்சிங்கிற விமர்சனம் இருந்தது. ஆனா பாரதிய ஜனதா வந்து காங்கிரஸ் மீதும் சரி பொதுவா பேசும்போது ஒரு சுதேசி தன்மையை அதிக வலியுறுத்தக்கூடிய ஒரு கட்சி. நமது நாடு, நமது பண்பாடு, இது நமது பாரதம் இப்படின்னு. ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும் வந்து அதிகப்படியான வெளிநாட்டு முதலீடுகளையும் இது வந்து இந்திய இறையாண்மை பாதிக்கும். அவங்க
இன்சூரன்ஸில் கொண்டு வர்றது, பாதுகாப்புத்துறை போன்ற பல்வேறு விஷயங்களும் இவங்க வந்து அந்நிய முதலீடு அதிகரிக்கிறதுங்கிறது இந்தியாவுடைய அடிப்படையான இறைமைத்தன்மை போகுதில்லை. சார்னிட்டிங்கிற அந்த இந்தியன் கான்ஸ்டியூஷனில் அந்த அடிப்படையான விஷயமே நமக்கு போகுதில்லை ஒவ்வொரு நபருக்கும். உத்தரவாதம் இல்லாத அந்நிய முதலீட்டில் வந்து பாதுகாப்புத்துறை எடுத்துங்க. 70% ஆயுதங்களை நாம் இன்னைக்கு அந்நியமாக வெளிநாடுகளில் தான் இறக்குமதி பண்றோம். நம்ம நாட்டுக்கு தேவையான ஆயுதங்கள் 70% நாம் இறக்குமதி செய்து கொண்டிருக்கிறோம். 30% தானே நம்ம உற்பத்தி பண்றோம். 30% உற்பத்தி பண்றோம், 70% நம்மளுக்கு தேவை. நாம் என்ன சொல்றோம்னா, இந்த நாட்டில் வந்து தொழிற்சாலைகளை துவங்கி இந்த நாட்டில் உற்பத்தி பண்ணுங்க, இந்த நாட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க, இங்கே முதலீடு பண்ணுங்க நம்ம கூப்பிடுறோம். அதே அங்கே தயார் பண்றதை இங்கே தயார் பண்ணுங்க நம்ம கூப்பிடுறோம். இதுல என்ன தவறு இருக்கு? நீங்க 70% அங்க வாங்குறத இந்தியாவுக்குள்ள தயார் பண்ணி தனியார் நிறுவனங்களுக்கு காட்டுகிற சலுகையை விட பொதுத்துறையை இன்னும் வலிமைப்படுத்தி பொதுத்துறை மூலமா வேலை 2 லட்சம் கோடி ரூபாய் நம்ம வந்து கடன் தள்ளுபடி பண்ணிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா 50% பொதுத்துறை நிறுவனங்களுடைய வாரா கடன் தானே. 50% பணம் 2 லட்சம் கோடியில சொல்றாங்க. பொதுத்துறை நிறுவனங்களுடைய வாரா கடன் தானே. நீங்க இதுவரை வாங்கின பெரும் முதலாளிகள்கிட்ட இருந்து வாங்கின கடன் அந்த காங்கிரஸும் பாரதிய ஜனதா ஒழுங்கா வசூலிச்சிருந்தாலே இந்த இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. நம்ம பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் செழிப்படைய செஞ்சிருக்கலாம். கடனாளி ஆக்குனதே இந்த பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்த பணங்கள் தான் அப்படிங்கிறாங்க. பெரும் முதலாளிகளுக்கு கொடுத்த பணம்ன்றது காங்கிரஸ் அரசாங்கத்துல நீங்க கொடுத்த பணங்களுக்கு நீங்க கணக்கு பாருங்க. நாங்க வந்து இப்ப 6 மாசம் ஆகுது இதுவரையிலும் கொடுத்த பணம் ஏற்கனவே 5 வருஷம் இருந்தாங்க, அப்பயும் கொடுத்துருக்காங்க. வாஜ்பாய் அவர்கள் காலகட்டத்தில் தான் ஒரு மந்திரி துறை ஒரு இலாகாவை உருவாக்குறாங்க. வந்து பொதுத்துறை நிறுவனங்கள் இன்னைக்கு நஷ்டத்துல நிறுவனங்களுக்கு மேலும் மேலும் என்எல்சில நஷ்டத்துல போற நிறுவனம் சொல்லுங்க. என்எல்சி 51% ஷேர் வெளியே தனியாருக்கு வந்தீங்க. வைகோ தான் வாஜ்பாய் கிட்ட வாதாடி அது மீட்டாரு. அது ஏன் எடுத்து வரீங்க? டிஸ்கஷன் கமிஷன்ல நஷ்டமா போற கம்பெனில கை வைக்காம லாபமா போற கம்பெனில ஏன் கை வைக்கிறீங்க? ஓட்ட பானையில தண்ணி ஊத்திட்டே இருந்தீங்கன்னா வர வருமானத்தை நீங்க லாபத்தை 25000 கோடி லாபத்துல தொழிற்சாலை தரது. என்எல்சி சொல்லுங்க. போட்டோ பிலிம் தொழிற்சாலை என்எல்சி சொல்லுங்க. என்ன என்எல்சில வந்து 50% டேங்க் தயாரிக்கிறாங்க சார். 1 கோடி ஆகுது. 86% மெட்டீரியல்ஸ் ஆகுது சார். 6% தொழிலாளர்களுக்கு 6% வந்து இதுக்கு லேபருக்கு எம்ப்ளாயிஸ்க்கு போயிடுது சார், சம்பளமா போயிடுது சார். மிச்சம் உள்ள 12-13% இது மாதிரி கமிஷனு இது மாதிரி அதிகாரிகளுடைய பணம் இப்படித்தான் விரயமாயிட்டு இருக்கு. இவர் சொல்றாரு 70% நம்ம வந்து அங்கிருந்து பொருட்களை வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம செட்டில் இது பண்றோம், 30% தான் இங்க தயார் பண்றோம்ன்றாங்களே. சரி வர வைங்க. ஆனா இவன் வந்து 300 டேங்க் தயாரிச்சான்னு சொன்னா வெளிநாட்டுல இருந்து வர அந்த கம்பெனிங்க அந்நிய ஆயுத உற்பத்தியாளர்கள் 300 டேங்க் உற்பத்தி நம்ம எங்க யாருக்கு விற்க முடியும்? இந்தியன் ராணுவ ஆர்மிக்கு தான் விற்க முடியும். அங்க 150 டேங்க் தான் தேவை. இன்னும் 150 டேங்க் என்ன பண்ணுவாங்க? வெளிநாட்டுக்கு விற்பாங்க. அவ கடைசியாக இருக்கின்ற ராணுவ ரகசியம் கூட இல்லை. அது வெளிநாட்டுக்கு நம்ம அந்த டெக்னாலஜி அனுப்பிச்சோம்னா என்ன நிலைமை நம்மளுது? எந்த ரகசியமும் கிடையாது. அதுக்கு எதுக்கு சார் ஒரு ஆட்சி? அவனே ஆண்டுட்டு போலாமே. அதுக்கு எதுக்கு ஒரு ஆட்சின்ற? ராணுவ ரகசியங்கள் எடுத்துக்காதீங்க. நீங்க அணுகுண்டு தயாரிக்கிற ரகசியங்களை நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க அனாவசியமா. நீங்க இந்த விஷயத்த சொல்றீங்க. இன்னைக்கு என்ன மாதிரி டெக்னாலஜி வேணும்னாலும் நெட்ல போனீங்கன்னா எல்லா டெக்னாலஜிங்கிறதா. இப்ப அரிஹந்த்னு ஒரு அணுவை பயன்படுத்துகிற சப்மர்ஜின் இதுவே நம்ம உருவாக்கி இருக்கிறோம் நம்மளோட இண்டிஜினியஸ் டெக்னாலஜினால. நம்ம அணு உலைகளே கூட இண்டிஜினியஸ் டெக்னாலஜி தான் பெஸ்ட்னு இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு. பலது இருக்கு. இராணுவத்துறையில இந்த மாதிரி அந்நிய நேரடி முதலீட்டை கொண்டு வருவதன் மூலம் நம்ம நண்பர் சொன்னது போல இராணுவ தேவைகளுக்கு மட்டுமே அது பண்ண போறது. அது வியாபாரம் ஆக போகுது வெளிநாட்டுக்கு. இங்க சீப் லேபர், அதனால இதை வச்சு வெளிநாட்டுக்கு கொண்டு போவாங்க. அப்ப என்ன ஆகும்னா இதே பேட்டர்ன்ல தான் அங்கேயும். நீங்க ரஷ்யால இருந்து ஆயுதங்களை வாங்குறோம். அப்ப ரஷ்யாவுடைய டெக்னாலஜி இவரு சார் சொல்றாரு. நான் பதில் சொல்றேன். இஸ்ரேல் நாம இன்னைக்கு நமக்கு மாத்திரமே இஸ்ரேலில் இருந்து நாம் ஆயுதங்களை வாங்குகிறோம், ரஷ்யால இருந்து வாங்குறோம். அப்ப அவர்கள் செய்கின்ற ஆயுதங்களை நம்ம வாங்குறோம். அப்ப ராணுவ ரகசியங்கள்லாம் அவங்க கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம்? அதெல்லாம் கிடையாது. வியாபாரம் என்பது இன்றைய தினம் அமெரிக்காவுடைய ஆயுத வியாபாரம் என்ன பண்றாங்க? மோடஸ் ஆபரண்டி வேற, டெக்னாலஜி வேற. அவன் டெக்னாலஜி கொடுக்க மாட்டான். மோடஸ் ஆபரண்டிஸ் மாத்திரம் தான் கத்து கொடுப்பான். நம்ம அதே மாதிரி தான் இன்னைக்கு டேங்க் செய்யறோம்னா நம்ம வந்து மோடஸ் ஆபரண்டி தான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறோம். டெக்னாலஜி நம்மளுது தான். இனி அது கூட இல்லன்னு ஆயிட போகுது. ஏன் இல்லாம போகுது? ஏன் நீங்க இஸ்ரேல்ல இருந்து
தனியார் மயமாக்குங்க. ராணுவத்துல முட்டை கொடுக்கறதுல கூட ₹1 அடித்து கேஸ் ஆயிருக்கு. ராணுவ மேஜர் ஜெனரலே இந்த உலகமய காலகட்டத்துல ராணுவத்துக்கு சொந்தமான இடத்த ரியல் எஸ்டேட்டுக்கு வித்து பல கோடி ரூபாய் நஷ்டமா இருக்கு. இப்ப நீங்க கொண்டு போவது அந்நிய தனியாருக்கு அல்வா சாப்பிடுற மாதிரி ஆகும். அதான் வந்து நம்ம ஒரு சின்ன அப்ப எதுக்கு இந்த நாட்டுல அரசு இருக்கணும்? உலகமயமாக்கலால் ஒரு தீமை, உலகமயமாக்கல் இன்றைய தேவை அப்படின்னு கூட இந்த விவாதத்தை கூட பார்க்கலாம். இப்போ குளோபலைசேஷன் அப்படிங்கிற வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த SEZ இருக்கட்டும், இப்போ இந்த ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள். அதற்கு முன்னாடி இருந்த உலகமயமாக்கல் பண்டமாற்றுங்கிறது வேறு. அந்த 92க்கு அப்புறம் அந்த கேட் ஒப்பந்தத்துக்கு அப்புறம் வந்த அந்த உலகமயமாக்கலுக்கு பிறகு அதை எதிர்ப்போர் ஆதரிப்போர்னு இந்த உலகத்தையே 2 இதாக பிரிச்சிடலாம். இது ஆதரிப்பவங்க ஒரு புறம், எதிர்ப்போர் புறம். அதுவும் இந்தியாவில் இருக்கக்கூடிய உலகமயமாக்கல் கொள்கை அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இந்திய இறையாண்மை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குங்கிறது இடதுசாரிகளுடைய அந்த வந்ததிலிருந்து அவங்களுடைய குற்றச்சாட்டு. அதான் ஒரு 25 வருடமா. நீங்கள் அந்த குளோபலைசேஷனையும் இந்தியாவில் எந்த பாலிசியும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? முதலாவது எந்த ஒரு நாட்டுக்கும் இப்போ இந்த ஆப்ஷனே இல்லை. அதாவது இதை எடுத்துக்கொள்வதா விட்டு விடுவதா அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்லாமல் போயிடுச்சு காலப்போக்கில். வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்றது இந்த உலகமயமாக்கலை ஒரு நிர்வகிக்குது. அப்படி பார்க்கும்போது எல்லோருக்கும் எல்லா நாட்டுகளையும் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறது. இது ஃபிட்டஸ்ட் ஆஃப் தி சர்வைவல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் ஜங்கிள் ராஜ் ஆஃப் ஜங்கிள்னு சொல்லுவாங்க. அந்த அப்பொழுது இந்த நாடு அந்தந்த நாட்டுக்கு இறையாண்மை இருந்ததுனால அது பொருந்துச்சு. இப்போ அந்த இறையாண்மை நம்ம பார்லிமெண்ட்ல இருந்தாலும் கூட வியாபாரம் என்று வரும்போது எல்லா ஆல் ரோட்ஸ் லீட் டு ரோம்னு சொல்ற மாதிரி எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுக்கும் செல்லலாம், எல்லா நாடுகளும் எல்லா நாடுகளுடனும் வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிறது தான் 2 வார்த்தையில சொல்றதுன்னு. அது இதை வந்து அவங்கவுங்களுக்கு சக்திக்கு தகுந்த மாதிரி அதை பயன்படுத்திக்கலாம். இந்தியாவுக்கு இதுவரை இதனால் லாபம் கிடைத்தது தான் அதிகம் குளோபலைசேஷன்ல. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை பொறுத்தவரை ஒரு செல்ஃபிஷ்னஸோட பார்த்தா நம்மளுக்கு தெரிந்தோ தெரியாமலோ வேண்டியோ வேண்டாமலோ ஆங்கில அறிவு நமக்கு மற்ற நாடுகளோடு ஒப்பிடும்போது இந்திய மக்களுக்கு, இந்திய மாணவர்களுக்கு ஆங்கில அறிவு இருக்கிறது. இன்னொன்னு மேத்தமேட்டிக்ஸ், கணக்குங்கிறது ஒரு எட்டிக்காயா இருக்கு பல நாட்டு மாணவர்களுக்கு. நம்ம மாணவர் ராமானுஜம் பிறந்த நாடு இது, அந்த இது கணக்கு இருக்கு. இந்த கணக்கு, ஆங்கிலம், இந்த 2ஐயும் வைத்துக்கொண்டு நாம் சீனா வந்து எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சீனா உலகத்திலேயே பெரிய வளர்ச்சி அடைந்த நாடு. நம்ம எல்லாத்துலேயும் நம்ம இந்தியாவையும் சீனாவையும் ஒப்பிட்டு நம்ம ஒப்பிடுறது தவிர உலகமே ஒப்பிடுது. இப்போ இந்த 2008 உலகமே ஒரு இந்த பாதிப்புக்குள்ளான போது ஐரோப்பா ஒரு பக்கம், கிரீஸ் போன்ற நாடுகள் பேங்க்ரப்ட் ஆகி போச்சு. வங்கி பேங்க்ரப்ட்னு சொல்லுவாங்களே, அது நாடே பேங்க்ரப்ட் ஆச்சு. அப்படி பேங்க்ரப்ட் ஆன காலத்தில் கூட சீனாவும் இந்தியாவும் தான் இதில் தப்பிச்சது. சீனாவும் இந்தியாவும் தான் இந்த குளோபலைசேஷன்ல அதிக அளவில் பயன்பட்டது. அதிகமா பயன்பட்டதுக்கு காரணம், ஒரே ஒரு செகண்ட், அதிகமா பயன்பட்டதுக்கு காரணம் சீனாவில் இந்த உற்பத்தியை, தொழிற்சாலை உற்பத்தியை அதிகரிச்சாங்க. நம்ம அதுல கொஞ்சம் கோட்டை விட்டோம். நம்ம என்ன பண்ணோம்னா அதிகமா வந்து வெளிநாடுகளுக்கு மனித சக்தியை ஏற்றுமதி செய்தோம். சார் சொன்னது வந்து சீனா மனித சக்தியை நம்ம வளர்ச்சி அதிகரித்தது. அப்படி இருந்தும் ஓரளவு இந்த அளவு இப்பொழுதும் தாக்கு பிடிக்கிறோம்னா, அதாவது எட்டர்னல் விஜிலன்ஸ் இஸ் பிரைஸ் ஆஃப் லிபர்ட்டிம்பாங்க. நம்மளை பாதுகாத்துக் கொள்வது விழிப்புணர்வு தான் நமக்கு முக்கியம். கொள்கை கோட்பாடு ஒரு பக்கம் இருந்தாலும் இதே குளோபலைசேஷன்லையும் இதே ஒரு அந்நிய நேரடி முதலீடு பெற்றால் கூட அதில் ஒரு விழிப்புணர்வோடு எவ்வளவு எங்கே இருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான ஆயத்தங்கள். அதுல இருந்து கேட்கறேன், குளோபலைசேஷன் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது தவிர்க்க முடியாதது. எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி செல்லும் போது இந்தியா மட்டும் வேற பாதையில செல்ல முடியாதுன்னு நீங்க சொல்லிட்டீங்க. இப்ப இந்த சூழ்நிலையில இப்ப இந்த அந்நிய முதலீடு பாரதிய ஜனதா அரசினுடைய இந்த செயல்பாடு வந்து சப்ஜெக்ட் வைஸ் அதை பார்க்கணும். இப்போ வந்து ராணுவத்துல இது வேணுமா அப்படின்னா உண்மையிலேயே அது கூடாதுங்கிறது தான் ஒரு சாதாரண பாமர
மக்கள் அதுலயே 49% எடுத்து வந்துட்டாங்க. அது கூடாதுங்கிறது தான். அதை எவ்வளவு குறைக்கணுமோ அவ்வளவு குறைக்கணுங்கிறது. அது ரெண்டையும் ஒரே நேரத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணதுலயே ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஒரே சமயத்தில் ராணுவத்தையும் இன்சூரன்ஸையும் பார்க்கும்போது இருகோடுகள் போல ராணுவத்துல வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு இப்போ மருத்துவத்துக்கு வேண்டாம்னு சொல்ற ஒரு இது இருக்காது, ஏற்படாது. இது வரும். இப்போ என்ன சொல்றோம், நம்ம ஏன் நம்ம இந்த ரூட் எடுத்தோம், இந்த ஆர்டினன்ஸ் ரூட், அதாவது அவசர சட்டம் வழியாக ஏன் விவாதிக்கவில்லைங்கிற அளவுல தான் நம்ம பேசுறோம். விவாதித்து செய்திருக்கலாமே. 8 ஆண்டுகள் பொறுத்தோம், இன்னும் சில மாதங்கள் பொறுக்க. அதுதான் சந்தேகத்தை உங்களுக்கு அதிகமா எழுப்புது, விவாதிக்காத தன்மை. ஆமா, அதுதான் உங்களுடைய ஐயா சொன்னாங்க இந்த குளோபலைசேஷனை ஏத்தானு. ஆனா அனதர் வேர்ல்ட் இஸ் பாசிபிள்ங்கிறது தான் இன்னைக்கு லத்தீன் அமெரிக்க நாடுகளுடைய அது எத்தனை நாடுகள் அப்படி இருக்கு? கியூபா 22 நாடுகள் தங்களுக்கென்று ஒரு இந்த குளோபலைசேஷன் 22 நாடுகளுக்கு மேல இல்லாம. அதான் சொல்ல வர்றேன். நம்ம கூட பிரிக் அதுக்கான வந்ததுதான் பிரிக். இன்னொன்னு, இந்த குளோபலைசேஷன்ல இருக்கிற நாடுகள் இருக்கு. அமெரிக்காவுக்கும் ஜெர்மனிக்கும் இன்னைக்கும் விவசாய பிரச்சனைல பயங்கரமான சண்டை இருக்கு. தென்கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. பிரான்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இன்னைக்கும் போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இவங்க விவசாயிக்கு நீங்க வேற வகையில மணி கொடுக்குறீங்க, எங்க விவசாயி கொடுக்கும்போது நீங்க யார் கேட்கறது என்கிற குரல் நடந்துட்டு இருக்கு. அங்க எல்லாம் யுனிக்கா இல்ல, உள் முரண்பாடுகள் நிறைய இருக்கிறது. என்ன விஷயம்னா, இது ஒரு சூதாட்ட பணம் மாதிரி. அமெரிக்காவை பத்தி பேசுற போது அமெரிக்க அறிஞர் நாம் சாம்ஸ்கி சொல்லியிருக்காரு, இந்த அந்நிய நேரடி முதலீடு என்பது ஒரு மர்ம சமம் மாதிரி. திடீர்னு ஒரு இடத்துல போய் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும், அடுத்த ஒரு 3 மாதத்துல அங்கேருந்து எல்லாத்தையும் புடிங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் செட்டில் பண்ணிடுவான். இதனால நாடுகள் அழிமையை தவிர இது போனதுனால நாடுகள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்று நான் சொல்லல. அதே அமெரிக்காவில் மிகப்பெரிய அறிவுஜீவியாக மதிக்கப்படுகிற நாம் சாம்ஸ்கி எப்படி சம்பந்தமா சொல்லியிருக்காரு, அந்நிய நேரடி முதலீடு எப்படி எல்லாம் போகுதுங்கிற சம்பந்தமா மிக தெளிவாக சொல்லியிருக்காரு. அப்ப இந்த விஷயம் நம்ம நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு, ஐயா சொன்னாங்க இந்தியாவில் ஆங்கில அறிவு உண்டு, உண்மை. ஆனா இந்த ஆங்கில அறிவு எங்க? இப்போ மேனுஃபேக்சரிங் போல சர்வீஸ் செக்டார்ல தான் நம்ம வளர்ந்துருக்கிறோம். ஐடியில் போயிருக்காங்க கொஞ்சம் பேர். ஆனா போனவங்க எல்லாரும் இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, இப்போ மறுபடியும் ரிவர்ஸ்ல வந்துகிட்டு இருக்குது. அப்போ எப்பயுமே இன்னொரு நாட்டை நம்பி நம்முடைய மூளையை உருவாக்குவது, இன்னொரு நாட்டினுடைய தன்மைக்கு ஏற்றவாறு நம்முடைய மனித உழைப்பு அல்லது உழைப்பு தன்மைகளை மாற்றுவது என்பது. ஐடியில போனவங்க கூட சர்வீஸ்க்காக மட்டும் போல, அங்க நம்ம கம்பெனி அந்த வேலை அது என்ன ஆனது என்பது இப்போ அதுல பிரச்சனை இருக்கிறது. அப்ப என்னன்னா, மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரிங்கிறது டெவலப்மெண்ட்டுக்கு மஸ்ட். இங்கே நம்ம இந்தியாவில் இந்த உலகமயத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இதை அசம்பிளிங் ஸ்பாட்டாக மாற்றணும். ஒரே ஒரு உதாரணத்தோடு நான் முடிக்கணும் விரும்புகிறேன். இப்போ நோக்கியா போயிடுச்சு, 15 வருஷம் வந்து வரி இல்லை, டாக்ஸ் ஹாலிடே கொடுத்துருந்தீங்க. 15வது வருஷம் வந்துச்சு, நான் அதையே விற்றுட்டு போகிறேன். ₹1 ஏக்கர் கொடுத்தீங்க, இப்போ ஒரு ஏக்கர் அங்கே வந்து எப்படியும் 10 கோடி ரூபாய்க்கு போவோம். விற்றுட்டு போயிட்டான் பெரும் லாபத்தோடு. இப்போ ஆந்திரா அரசு கூப்பிடுது, புதிய ஆந்திர அரசு கூப்பிடுது, நான் 1 ஏக்கர் நிலத்தை ₹1 தருகிறேன், எங்கள்கிட்ட வாங்க. அங்கே போவான், அங்கே 15 வருஷம் வரி கட்டாமல் இருப்பான். 28, 29 மாநிலம் இருக்குது தமிழ் இந்தியாவில். ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இருக்கிற பிரச்சனையை பயன்படுத்தி இப்படியே இவர்கள் பயணம் செய்தால் வெள்ளைக்காரர்களை விட மிக மோசமான கொள்ளையர்களாக இவர்கள் மாறுவார்கள். நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிரானது. இருக்கிற உள் முரண்பாடு, மாநிலங்களுக்கு இருக்கிற இடையே இருக்கிற ஏற்றத்தாழ்வு, அதை கூட பயன்படுத்துவார்கள். அப்ப அதுதான் உண்மை. நீங்க ஏன் குஜராத்துக்கு வர்றான், நீ எந்த வரியுமே இல்லை, டாடா காரு ஏன் போனுச்சு, நானோ காரு, ஒரு காருக்கு 60,000 ரூபாய் மானியம் கொடுக்குது அரசு. அப்ப இதெல்லாம் யோசிக்க வேண்டிய அம்சமாக இருக்குது. அப்ப மாநிலங்களுக்கு இடையே இருக்கிற ஏற்றத்தாழ்வான வளர்ச்சி, அந்த போட்டியை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் தங்களுடைய வரியை கொடுக்காமல் இருப்பதற்கு, நீட்டுவதற்கு, காலம் தாமதம் செய்வதற்கு எல்லா வாய்ப்பையும் பயன்படுத்துகிறார்கள். இது நாட்டுக்கு எதிரானது, இறையாண்மைக்கு எதிரானது. நிறைவு கருத்து அதுக்கப்புறம் அவர் அந்திரிதா சார் சொல்லுவார். நீங்க அது இன்றைக்கு நாம் ஒரு பாதையில பயணித்து விட்டோம், இதை வந்து மாற்ற முடியாது. சில நாடுகள் இருக்குன்னு, சில நாடுகள் இப்ப கியூபாவே இன்னைக்கு சரண்டர் ஆயிடுச்சுங்க. கியூபா எதிர்த்து, அமெரிக்காவை எதிர்த்து இவ்வளவு நாள் நின்ன கியூபா, நீங்க அமெரிக்கா கிட்ட போனீங்கனாலே நீங்க எதுக்கு போறீங்கன்னு அர்த்தம், வேற பொருளாதாரம் தான், வேற எதுவும் நீங்க போக முடியாது. கை கொடுக்கறதுக்கு போக முடியாதுங்க, அமெரிக்கா கூட தொழில் தொடங்குறதுக்கு போக முடியாது. பொருளாதாரம் நீங்க சரண்டர், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு பொருளாதாரத்துல உலகமயமாக்கல் ஆக்கப்பட்ட செய்தி. நான் இது மாதிரி சொல்றது என்ன, உலகத்திலேயே இன்னைக்கு மக்கள் மனிதவள குறியீட்டில் அமெரிக்காவே இல்ல, நம்பர் 1 கியூபா. 1000 பேருக்கு டாக்டர்கள் எங்க அதிகம்னா உலகத்திலே அங்க. அமெரிக்காவில் நியூ ஆர்லியன்ஸ்ல புயல் வீசின போது அமெரிக்க டாக்டர் எவனு போல, கியூபாவில இருந்து போனான். இப்ப எபோலாவில் பாதிக்கப்பட்ட போது அமெரிக்காவில 30 பேர் போனான். இங்க 1800 பேர் போயிருக்கிறான். மனித குலத்துக்கு சேவையாற்றியது. இன்னொன்னு சொல்றேன், வெனிசுலா,
இங்க இந்தியாவில் எல்லாருக்கும் ஒரே விலை தான் பெட்ரோல். ஆனா அமெரிக்காவில் ஏழைகளுக்கு குறைந்த விலையில பெட்ரோல். யார் தெரியுமா கொடுக்குறது? அந்த குறைந்த விலை பெட்ரோலை குறைந்த விலையில் கொடுப்பது வெனிசுலா. சோசலிசம் சாதித்து இருக்கிறது. அமெரிக்காவே அவன்கிட்ட கடன் வாங்கிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்கிறது மாதிரி கிடையாது. இப்போ ஒரு அண்ணன் சொன்ன மாதிரி 128 கோடி மக்கள் இருக்காங்க. நீங்க அதெல்லாம் நீங்க அந்நிய முதலீடு எதையும் கொண்டு வராதீங்க. என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுவீங்க, என்ன வியாபாரம் பண்ணுவீங்கன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நம்ம வந்து அந்நிய முதலீட்டுக்கு முன்னால மாருதி கம்பெனி நம்ம பெரிய நாடா இருக்கிறது தேவையா? ஆமா, தேவையான விஷயம். இத்தனை கோடி மக்களுக்கு நீங்க வந்து இவர் சொல்ற வெனிசுலா இதெல்லாம் சொன்ன மிக சிறிய நாடு. நீங்க நம்ம என்ன பார்த்துட்டு இருந்தோம் ஒரு 25 வருஷத்துக்கு மாருதி என்றைக்கு உள்ள வந்ததோ அதுக்கு பிறகுதான் மற்ற வாகனங்களை நம்ம பார்த்தோம், பைக்கை பார்த்தோம். எல்லாமே டெவலப்மெண்ட் வரும்போது நீங்க அதற்கான தகுதியை நம்ம வளர்த்துக்கிட்ட தவிர்த்து இது வந்தா இதாயிடும் அது வந்தா இதாயிடும் நம்ம பயந்துட்டு இருந்தோம்னா நாம் முன்னேற முடியாது. நாம முன்னேறணும்னா எதையும் நாம் தாங்கணும், அதற்கான தகுதியை நாம் வளர்த்துக்கணும். அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வதற்கு அவர்கள் தயாராக பாரதிய ஜனதா இல்லைங்க. முதல்ல நீங்க மாத்தீங்க 35 வருஷம் ஆண்டாங்க. 35 மேற்குவங்கத்தில் மக்கள் எடுத்துக்கொண்டு போற ரிக்ஷா மாற்ற முடியாது. அது ஒரே விஷயம். வளர்ச்சி முன்னேற்றம் என்கின்ற கோஷங்களை வைத்துத்தான் மோடி வந்து இந்த ஆட்சிக்கு வந்தார். ஆனால் எங்கே போகிறோம்? ஐயா சொன்னார் எல்லா நதிகளும் வந்து கடலை நோக்கி, எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி என்ற மாதிரி. ராணுவத்துல விட 41% கேட்டார். அதுதான் இப்ப சிக்கல். ராணுவத்துல வந்து 41 ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி இருக்குது, 50 DRDO ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் சென்டர் இருக்குது. கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் வேலை இழக்கக்கூடிய அபாயம் இன்னைக்கு வரப்போகுது. அவன் வந்தா வேலை கொடுப்போம் தானே? வராது. அந்நிய நாட்டு நிறுவனம் வந்த வேலை இங்க கேள்விக்குறிதான். எனக்கு தெரியும், நான் தொழிற்சங்க தலைவர், அவருடைய ஆள அகலாம் எங்களுக்கு தெரியும். முன்ன சீனா பத்தி சொல்றாங்க. சீனா ப்ரொடக்டிவிட்டியில மாத்திரமல்ல ப்ரொடக்ஷன்ல இருக்குது. ப்ரொடக்டிவிட்டியும் ப்ரொடக்ஷனும் இருக்கிற காரணத்தால் தான் அது இந்திய சந்தை இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. சார் சொன்னார் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் சீனாவில் இருக்கு. ஆனா ஒரு சட்டம் போட்டா ஏன்னா சீனாவில் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எந்த நாட்டினுடைய கம்பெனி வந்தாலும் கூட டாப் டு பாட்டம் மேனேஜர்ல இருந்து பியூன் வரல வந்து சீனா வேற யாருக்கு வேலை வாய்ப்பு தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். அப்படிப்பட்ட சட்டங்கள் ஆகுது. இன்னைக்கு வந்து விஜய் கல்கர் கமிட்டி சில பரிந்துரைகளை கொடுத்திருக்காரு. முக்கியமான பரிந்துரைகள்னா பொதுத்துறை நிறுவனங்களுக்கு சொந்தமான ரயில்வேக்கு சொந்தமான பல ஏக்கர் கணக்கான நிலம், அதே மாதிரி வந்து இந்த ராணுவ தளவாடங்களுக்கு சொந்தமான இடம், இவற்றை எல்லாம் விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு விஜய் கல்கர் கமிட்டி பரிந்துரை செய்திருக்கு. அதுல என்ன சொல்லிருக்குன்னா 50 கோடி மதிப்பு மேல உள்ளது வந்து 50 கோடி கீழே மதிப்புள்ளது வந்து டெண்டர் விடணுமா. 50 கோடிக்கு மேல உள்ளது கோர் மினிஸ்டர்ஸ் குரூப் இருக்குல்ல, அவங்க முடிவு பண்ணா போதும். இது என்ன நியாயம்? ஆக எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் அளவுக்கு அதிகமான உள்ளதை வந்து நம்மளே சேர்ந்து எல்லாம் கூட்டணி சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் மினிஸ்டர், எம்பவர்ட் குரூப் ஆஃப் மினிஸ்டர்ஸ் போட்டு வித்துலான்னு இருக்கிறாங்க. ஆக இது மீண்டும் இன்னொரு காலை ஆதிக்கத்தை நோக்கித்தான் பிஜேபி தன்னுடைய நடையை நகர்த்தி கொண்டிருக்கிறது என்பது எங்களுடைய அப்பட்டமான குற்றச்சாட்டு. நிச்சயமாக இன்றைய விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் பல்வேறு தரவுகள், அதாவது அந்நிய முதலீடு, உலகமயமாக்கலை தவிர்த்து பிற நாடுகள் இயங்க முடியுமா, உலகமயமாக்கல் இல்லாத நாடுகளுடைய நிலை என்ன, உலகமயமாக்கல் விரும்பி வரக்கூடியதா அல்லது காலத்தின் தேவையா அல்லது அமெரிக்காவின் நிர்பந்தமா போன்ற பல்வேறு கருத்துக்களை இங்கு வந்திருந்த ஆளுமைகள், அது இடதுசாரி தன்மையோடு இருந்தாலும் வலதுசாரி தன்மையோடு இருந்தாலும் பொருளாதார நிபுணராக இருந்தாலும் உண்மையில் மக்களுக்கு பல்வேறு தரவுகளை, வரலாற்று நிகழ்வுகளை எடுத்துரைப்பதாக அமைந்தது என்று நாம் சொல்ல வேண்டும். இந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை எடுத்துரைத்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்க தலைவரும் வழக்கறிஞருமான அந்திரிதாஸ் அவர்களுக்கும், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய பிரமுகர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கும், இந்திய பொதுவுடைமை கட்சியை சேர்ந்த தோழர் லெனின் அவர்களுக்கும், பொருளாதார நிபுணர் மூத்த வங்கி அதிகாரி கோபாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் எங்களுடைய விவாத அரங்கம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. மீண்டும் விவாத அரங்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்.